ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தேவ காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகி மசானவாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசன மகாவாரங்க. ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் இப்போ உள்ள நிலவரம் பார்த்தீங்கனாலே எல்லாருக்குமே பணப்பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. பணப்பற்றாக்குறை, பண தட்டுப்பாடு, எல்லா வகையிலுமே அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே பணம் கிடைக்க மாட்டுது, ஈஸியாக வர மாட்டுது, கேட்ட இடத்துல பணம் கிடைக்க மாட்டுது. பணம் வந்தாலுமே சீக்கிரத்தில் செலவாகிடுது. இது மாதிரி பிரச்சனைகள் தான் மக்கள் எல்லாருமே சந்திச்சு வராங்க. அந்த வகையில் இப்போது இந்த பணம் பற்றாக்குறை தீரணும், பணம் சரளமாக போகணும், அதெல்லாமே வந்தால் தானே மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில் தான் இப்போ அதுக்குண்டான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அது எனக்கு கேட்குற நேயர்கள் எல்லாமே பார்த்து கவனமாக அதை பற்றி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பல வழியில் சேரும், நீங்கள் நினைச்சதை சாதித்து காட்டுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்து தான் அந்த விஷயத்தை துவங்கணும். எப்பயுமே இப்போ பெரும்பாலும் நம்ம வீட்டில் தான் நேரத்தை கழிக்கிறோம். காலையில் போயிட்டு வந்தால் கூட இரவில் அந்த வீட்டில் தான் தங்குறோம். தங்கும் இடம் தான் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அது வீடாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கணும், மகாலட்சுமியுடைய கடாட்சம் இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். அதுக்கு பொதுவாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதனால் நீங்கள் வீட்டு நிலை வாசல் படியிலேருந்து வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாமே எல்லா ஒரு அறைகளையுமே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இது முக்கியமான விஷயம். சுத்தம் சோறு போடும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின் டோர் சொல்லுவாங்க, நிலைவாசல். அந்த இடத்துல எப்பயுமே தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் 2 விளக்கேற்றி வைக்கலாம். அங்கே நீரால், சுத்தமான நீரால் அந்த வாசல் படியை கழுவி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் இந்த ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், தவிர்க்கணும். அது அழகுக்கு மட்டும்தான் அது உதவி செய்யும். அதனால் அதை நீங்கள் அதுப்படி வச்சுருந்தா கூட மேலே கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். தினசரி இது பண்ணிட்டு வரலாம். இல்லைனாக்கா செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளுமே நீங்கள் பண்ணிட்டு வரணும், முடியாதவங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தூப தீபம் காட்டணும். தூபன்றது ஊதுவத்தி புகை, தீபன்றது கற்பூரம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய பூஜை ரூம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பூஜை ரூமில் பூக்கள் போடுவாங்க படத்துங்களுக்கெல்லாம். அந்த பூக்கள் அப்படியே காய்ஞ்சிடும். பூக்கள் காயாத வரைக்கும் தான் நல்ல சக்தி அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சிட்டா தீய சக்தி அதனுடைய பற்றிக்கொள்ளும். அதனால் அப்பப்போ அதை பூக்களை அப்புறப்படுத்திடணும். தினசரி அந்த சுவாமி படங்களை தொடச்சி வைக்கணும். இல்லைன்னா அந்த சொன்ன மாதிரி செவ்வாய் வெளியில் தொடச்சி வைக்கணும். இது நீங்கள் பூஜை ரூமில் கடைப்பிடிக்க வேண்டியது. ஒவ்வொரு அறையிலுமே நீங்கள் சுத்தமாக இருக்கணும், சுத்தம் பண்ணணும். மூளை முடுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி வைக்கணும். ஒட்டடைப்படக்கூடாது, சேரக்கூடாது. வேண்டாத பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். எந்த விதமான பொருளாக இருக்கலாம், மிக்சி, கிரைண்டர், அது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் எது வந்தாலுமே ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ரிப்பேர் பண்ண முடியாத பட்சத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அது வெளியே போட்டுடணும், வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அதனாலே பணத்தட்டுப்பாடு ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த கழுவும் பாத்திரங்களாம் அடிக்கடி கழுவி வைக்கணும். இல்லை வேலைக்காரங்க வைத்திருந்தீங்கன்னா அவங்க வர வரைக்குமே லேட் ஆகும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணீர் இல்லைனாக்கா கடல் தண்ணி வாங்கி அதை நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கையில் எடுத்து அதை வச்சு அந்த மஞ்சள் தூள் அதில் கலந்து நீங்கள் அதில் தெளிக்கலாம். கடல் தண்ணி கிடைக்காதவங்க சாதா தண்ணியில், சுத்தமான தண்ணியில் ஒரு கை உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு 3 தடவை அந்த பாத்திரங்கள் மேலே தெளிக்கணும். வீட்டு வேலைக்காரங்க அந்த பாத்திரங்களை கழுவி வைக்கிற வரைக்கும். இதனால கூட அந்த தடைகள் ஏற்படும். அப்போ அது பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக சமையல் அறையிலேருந்து சுத்தமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணி வைக்க வேண்டும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். காலையில் எழுந்ததும் சரி, மாலையில் இரவு படுக்க போகும்போதும் சரி,
அந்த சமையல் அடுப்பு இப்போ பெரும்பாலும் கேஸ் ஸ்டவ் தான் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது துடைத்து விட்டு ஒரு தூபமோ இல்லை தீபமோ இல்லை ஊதுவத்தி காட்டலாம். வசதி இருக்கும். கற்பூரம் காட்டி ஆரம்பிக்கிறதும் கற்பூரம் காட்டி முடிக்கிறதும் நல்லது. ஏன்னா அது நம்மளுக்கு அன்னம் கொடுக்கறது. அன்னம் நிறைவாக இருந்தால் தான் பணமும் முதல்ல நல்ல நிறைவாக வரும். அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடைகள், அழுக்கான ஆடைகள்லாம் உடனே துவைத்து வச்சுக்கணும். அதுக்கு முடியாத பட்சத்தில் வேலைக்காரங்க வந்து லேட்டாக பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இப்போ வந்துடுது, வாஷிங் மிஷின் வந்துடுது. அதில் நீங்கள் பகலில் போட்டு துவைச்சிடணும், இரவில் கூடாது. வாஷிங் மிஷினில் போட்டாலும் அப்போ அந்த காலத்துலாம் தனியாக துவைச்சுருப்பாங்க, மாலை வேலைகளுக்கு துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதையே தான் ஃபாலோ பண்ணணும். வாஷிங் மிஷின் இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் முடியல அப்படின்னாக்கா பகலில் துவைச்சி வச்சுக்கணும், அடுத்த நாள் பண்ணி வச்சுங்க. அப்போது சப்போஸ் அப்படி அந்த அழுக்கு துணிகளும் மீதமாக இருந்தால் நான் சொன்ன வகையில் இந்த உப்பு தண்ணீர், மஞ்சள் தண்ணீரை அதில் தெளித்து வச்சுக்கணும். இப்போ அது தோஷம் கிளம்பிடும், விட்டு போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வாசல்லையோ நடு ஹால்லையோ மேலே உத்தரம் தொங்குற மாதிரி இருக்கிற இடத்துல படுக்கக்கூடாது. தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த 3 திசையிலும் படுக்கணும். வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது. இதெல்லாமே நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி ஓம் மகாதேஷ வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாத் அப்படின்ற காயத்திற்கு ஓம் மகாலட்சுமி மகாகாளி மகாகன்யா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்ரி பக்தன கிரககாரிணி, இது ஸ்லோகம். இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். இது என்னுடைய குருநாதர் மகாபெரிவா சொன்னது. அதனால் இதெல்லாம் ரொம்ப பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சி கிடைக்கும். வியாழக்கிழமையில் மாலை வேளையில் 5லேருந்து 6 குபேர நேரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குபேரன் சிலை இப்போ எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த சிலைக்கு தூபதீபம் காட்டி அபிஷேகம் முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணலாம், இனிப்பு வைக்கலாம். இது மாதிரிலாம் வச்சு ரூபாய் நோட்டுகள் 51, 108 வகையில் வச்சு தினசரி அந்த நேரத்தில் குபேர மந்திரம் சொல்லி, இல்லைன்னா ஓம் லக்ஷ்மி குபேரையா நம்ம அப்படி சொன்னால் போதும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியை மனசில் நிறுத்தி அந்த லக்ஷ்மி படம் இருந்தால் அதுக்கு பொட்டு வச்சு இது பண்ணலாம். சில பேர் சிலை வச்சுருக்கலாம், சிலை பெருசாக போகக்கூடாது. நான் எல்லா பதிவுமே சொல்லிட்டு வரேன். சிலை பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 1/2 அடி தான் இருக்கும், அதுக்கு மேலே போகக்கூடாது வீட்டில் வைக்கிறது. அது மாதிரி வச்சு அபிஷேகம், சிலை வச்சு அபிஷேகம் தொடர்ந்து பண்ணணும். அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆடை வஸ்திரம் சாத்தி நைவேத்தியம் வச்சு நூதுமை காட்டி அவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், லக்ஷ்மிக்கும் இனிப்பு பிடிக்கும். அது மஞ்சள் வர நில கேசரி வச்சு பண்ணலாம், மஞ்சள் கலர் லட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் முடியாதவங்க கல்கண்டு, திராட்சை, முந்திரி இது மாதிரிலாம் வச்சு வணங்கி வரலாம். இதெல்லாம் வணங்கிட்டு தொடர்ந்து வணங்கணும். மகாலட்சுமி சோத்திரம் சொல்லணும், மகாலட்சுமி காயத்ரி சொல்லணும். மகாலட்சுமி மனதில் இருத்தி வெள்ளிக்கிழமையில் மாலை வேலை தான் ஆரம்பிக்கணும். இது பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு அன்னைக்கு தினம் சுமங்கலைக்கு முடிஞ்சால் கோயிலில் போய் யாராவது தரிசனம் கொடுத்துட்டு வரலாம். அது இல்லாமல் வீட்டுக்கு வரவர்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம். இல்லைனா அன்னதானம் கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச வசதிக்கு வாய்க்கு ஏற்ப மாதிரி அன்னதானம் கொடுக்கலாம். அன்னதானம் கொடுக்குறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வெறும் அன்னம் மட்டும் கொடுத்துறாங்க. நீர் கொடுக்கணும். இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் அது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கணும். இதுதான் முக்கியமான. அப்போ தான் நிறைவு பெறும். அந்த அன்னதானம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே, இந்த மகாலட்சுமி நினைவாக இருந்த அன்றைக்கி வெள்ளிக்கிழமைலாம் வணங்கி வந்தீங்கனாலே, அது இல்லாமல் சுத்தபத்தமாக நான் சொன்ன மாதிரி கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் லட்சுமி கடாட்சி ஏற்படும். இது இல்லாமல் முக்கியமாக கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்களும் தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபப்படலாம், ஆனால் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது. கோபப்பட்டாலும் உடனே சரி சமாதானம் போயிடணும், அந்த இடத்த விட்டு போயிடணும். வீட்டில் எப்பவுமே அபசகனமான வார்த்தைகள் பேசிக்கிட்டு தகாத வார்த்தைகள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காது. இப்போ நான் சொன்ன முறைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பல்வேறு சேரும், வீட்டில் தங்கும், லக்ஷ்மி தங்குவா. அது இல்லாமல் கடைசியாக மகாலட்சுமி படத்தை நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறது இல்லாமல் உங்களுடைய வாசல்படியில் உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி ஒரு கிரகலட்சுமி படத்தை வைக்கணும். இது முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் போகும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த லக்ஷ்மியை, கிரகலட்சுமியை பார்த்துட்டு தான் போகணும். தீய சக்தினாலே கந்திஷ்டி, ஓம்பல், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இப்படி தான் சொல்ல வருங்க. இதெல்லாமே இப்போது உலாவிட்டு தான் இருக்குது. நல்ல சக்திகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தீய சக்திகளும் உலாவி வந்துக்கிட்டு இருக்கு மக்களிடையே. அப்போ அதனால் துன்பப்படக்கூடிய மக்கள் எப்படி காப்பாற்றணும், எப்படி அவங்க வெளியே வரணும், அந்த தீய சக்திகள் ஏற்பட்டால் என்னென்ன பலன்கள் நடக்கும், அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு வர்றது அப்படின்றது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். தீய சக்தினாலே நம்மளுக்கு கஷ்டத்தை, துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இந்த உலகத்தில் அமைஞ்சிருக்கு.
எல்லாருமே அதில் தான் பயப்படுறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி தான் எல்லாருமே பயந்து வந்து இந்த வாழ்க்கையில் பயந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது அதுக்கு என்னென்ன தீசக்தி ஏற்பட்டால் எப்படி நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு குடும்பத் தலைவர் இருக்கிறார். அவர் தினசரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார், நல்ல விதமாக போயிட்டு வர்றார். அப்படின்ற போது திடீர்னு அவருக்கு ஒரு தயக்கம், சோம்பல், வசதி, உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், தூக்கமாக வரும். சரி எழுந்துருங்க போகலாம் அப்படின்னா, இல்லைன்னு முடியல என்னால், நான் படுத்து தான் இருக்கேன், படுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்னால் முடியுது அப்படின்னு சொல்லுவார். இது இல்லாமல் கை கால்லாம் ரொம்ப குடைச்சலாக இருக்கும், வலியாக இருக்கும். நடு முதுகில் சுரீர்னு ஒரு வலி இருக்கும், ஊசி குத்துன மாதிரி ஒரு வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா எல்லா டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது தொடர்ந்து வந்துன்னு இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தது அதுலேயும் முடியாத பட்சத்தில் அப்போ தீய சக்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது டெஸ்டிங் தான். அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வீட்டில் உள்ள தலைவருக்கு மட்டும் இல்லை, அவங்க மனைவிக்கு வரலாம், பிள்ளைகளுக்கு வரலாம், எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வேண்டியவங்க வேண்டாதவங்களாக ஆகிடுவாங்க. போட்டி, பொறாமை, இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்க மனசில் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. உங்கள் தீய சக்தி செய்யக்கூடியவங்ககிட்ட போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது இது மாதிரி அறிகுறிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் முதல்ல வீட்டில் வந்து தினசரி நல்லா விளக்கேற்றி, காலையிலையும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபட்டு வரணும். வீடை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டு மூலை முடுக்கெல்லாமே வாரத்தில் ஒரு நாள் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி ஒரு வெள்ளிக்கிழமை கூட வச்சுங்க. மஞ்சள் கலந்து உப்பு போட்டு பச்சை கற்பூரம் அதையும் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வெற்றிலை இல்லைன்னா மாவிலை, இந்த 2 இலையை தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த இலையும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இலையை கொண்டு வந்து அதில் வச்சு எல்லா இடத்துலையும் போய் தெளிச்சிட்டு வரணும். வீட்டில் பூஜை நிலைவாசல் பல்லேருந்து ஆரம்பித்து ஹாலு, பெட்ரூமு, கிச்சன், பூஜை ரூம் எல்லாத்துலேயுமே தெளிச்சிட்டு வரணும். இது தெளிச்சிட்டு வந்து கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்து இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதையும் மீறி பிரச்சனை வந்தால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சாம்பிராணி போடணும். அதில் வந்து குங்கிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது சாம்பிராணின்ற சொல்லக்கூடிய குங்கிலியம் சொல்லுவாங்க. அதனுடன் மருதாணி விதை, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி போட்டுக்கணும். அத்துடன் வெள்ளை கடுகு, வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த 3மே கலந்து ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 6 மணிக்கு அந்த நெருப்பு மூட்டி இது தூபம் போட்டு வரலாம். இதுலேயும் கட்டுப்படலை அப்படின்னாக்கா வீட்டில் ஆச்சாரியங்களை கூட்டின்னு வந்து வச்சு ஒரு ஓமம் வளர்க்கலாம். அந்த ஓமத்திற்கு கணபதி ஓமம் பண்ணாலே பொதுவான ஓமமாக இருக்கும். அதுக்கும் மீறி கேட்கலன்னா சுதர்சன ஓமம் அப்படி பண்ணலாம், அது கண்டிப்பாக கேட்கும். சுதர்சன ஓமம் அல்லது சத்ரு சம்ஹார ஓமம் இதெல்லாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு கணபதி ஓமம் அது பண்ணியும் சரியாக வரலனா அடுத்தது சுதர்சன ஓமம் பண்ணலாம். சுதர்சன ஓமம் பண்ணியும் சரியாக வரலைன்னா சத்ரு சம்ஹார ஓமம் இது பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு அது சரியாகிடும். அதுக்கடி கோயிலும் போயிட்டு வரணும். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் 2த்தையும் வணங்கிட்டு வரணும். குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். தொடர்ந்து அருகாமையில் இருந்தால் மாதந்தோறும் போயிட்டு வரலாம். தூரமாக இருந்தால் வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து, அந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க, இப்போ யாரும் பண்ணுறதில்ல. அதெல்லாம் பண்ணி கையில் முடி கயிறு கட்டிக்கணும். அதுக்காக தான் பாதுகாப்புக்கு அப்போல்லாம் முடி கயிறு கட்டுவாங்க, தாயத்து போட்டுப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த தீய சக்தி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா நீங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயிலில் போயிட்டு தாயத்து போட்டுக்கலாம். தாயத்து போகிறவங்க இருப்பாங்க, அப்படி கேட்டு விசாரித்து தாயத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமும் எந்திரங்கள் வைத்து வழிபட்டால் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். பூஜை பண்ணிட்டு மற்ற நேரத்தில் பூஜை மூடிடணும். அது எந்திரங்கள் வச்சு வழிபடலாம். விநாயகர் எந்திரம் வாசலில் மாட்டலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த சாமி நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்துக்குரிய எந்திரத்தை வைத்து வணங்கி வரலாம். எந்திரத்துக்கு ரொம்ப பவர் அதிகம், அதுதான் கோவிலில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மூலவர் சிலைக்கு அடியிலுமே எந்திரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மந்திரம் சொல்லி அவங்க தினசரி மந்திரம் சொல்ல அந்த எந்திரத்தின் மூலியமாக அந்த சக்தி
சிலைக்கு தூண்டப்பட்டு அந்த சிலை வழியாக அந்த அருள் வந்து அங்கே நம்ம வணங்கக்கூடிய பக்தர்கள் வந்து கிடைக்குது. கற்பூர தீபத்தை காட்டும் போது கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ தான் கண்ணை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கற்பூர தீபம் காட்டும் போது கண்ணை மூடக்கூடாது. நிறைய பேர் கண் மூடிடுவீங்க, அது மூடக்கூடாது. அப்போது நீங்கள் அந்த கற்பூர ஒளியிலே அந்த தெய்வத்தை பார்த்தீர்களானால் அந்த இறைசக்தி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனோடனே கை கால் கழுவாமல் ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இது மாதிரி இதான் முறைப்படி தீய சக்திகளை ஒழிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா முச்சந்தி நார்ச்சந்தி வர இடத்துல கவனமாக வரணும். கீழே எதுவும் மிதிக்காமல் தாண்டாமல் பார்த்துட்டு வரணும். அது இல்லாமல் இப்போ நம்ம கொரோனா பீரியட் வந்தோன்னே என்ன பண்ணணும்? கை கால் கிளம்பிட்டு தானே வீட்டுக்குள்ளே வந்தோம். கை நல்லா வாஷ் பண்ணணுமா இல்லையா? மாஸ்க் போட்டுக்கிட்டோமா இல்லையா? அது மாதிரி தான் செய்யணும். மாஸ்க் மட்டும் போட வேணாம், மற்றபடி கை கால் அலம்பிட்டு வரணும். வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கை கால் அலம்பிடணும், சுத்தபத்தமாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தீய சக்தி கண்டிப்பாக இந்த சொன்ன பல வகைகள் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் செஞ்சுட்டு வந்த வர உங்களுக்கு அந்த கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீஃப் கிடைச்சிரும். அதுலேருந்து விடுவிக்கப்பட்டு விடுவீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நல்ல சக்தி ஒதுங்கி தான் இருக்கும். நல்ல சக்தி இல்லையான்னு கேட்பீங்க, இருக்கும். ஆனால் தீய சக்தியுடைய கை ஓங்கி இருக்கும் பொழுது நல்ல சக்தினா தெய்வ சக்தி, அது கொஞ்சம் சற்று ஒதுங்கி தான் இருக்கும். எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தான். அதனால தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தீய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் உங்கள் வீட்டிலே வந்து இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வாரந்தோறும் சென்று அம்மன் கோயிலாக இருக்கலாம். அதில் தான் பெரும்பாலும் எலுமிச்சம்பழம் வச்சு கொடுப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழம் வைத்து வாங்கிட்டு வீட்டில் கொண்டாந்து அதை வச்சு வணங்கிட்டு போகலாம். அது 3 நாட்கள் அந்த எலுமிச்சம்பழம் உயிரோடு இருக்கும். அதுக்கு ராஜகனின்ற பெயர். அந்த எலுமிச்சம்பழத்தால் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். அதனால் அந்த எலுமிச்சம்பழத்தை 3 நாளுக்கு ஒரு தடவை மாற்றி வரலாம். இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாமே பண்ணலாம். இது எல்லாமே சில இன்னொரு முறையில் உங்களுக்கு தெரியணும்னா, இதை போய் தெரிய முடியாமல் இருக்குது அப்படின்னா இந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க. அருள்வாக்கு சொல்கிறவங்க எல்லாத்துலேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்க. நீங்கள் விசாரித்து தான் போகணும். நீங்கள் ஒரு ஜோசியர் பார்க்க போகிறதா இருந்தாலும், ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்கள போய் பார்க்குறதா இருந்தாலும், ஒரு ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய அர்ச்சகர் எல்லாமே 4 இடத்துல விசாரிச்சுட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நல்லா இருக்கு பண்ணுறாங்களா, செய்கிறாங்களா, அது மூலிமா பலன் அடைஞ்சிருக்காங்களா இல்லை கேட்டு போங்க. ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம எவ்வளோ விசாரித்து பார்த்து வாங்குகிறோம். மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்குறோம், எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்து வாங்குறோமா இல்லையா? அப்போது இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம கண்மூடி போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இதை விசாரித்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நல்லவர்களிடம் சென்று நல்ல பலனை நீங்கள் பெற்று எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது கண் திருஷ்டி அது எவ்வளோ பெரிய விஷயம். கண் திருஷ்டி பட்டாலே எல்லாருமே சட்டுன்னு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. பொதுவாகவே கண் திருஷ்டி ஏன் படுதுன்னா அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுற முக்கியமான காரணமே அதுதான். அவங்க பார்வை, அந்த பார்வை படும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சக்திகளில் தான் நல்ல சக்தி இருக்குது, தீய சக்தி இருக்குது, ரெண்டுமே உலா வந்துட்டுருக்கு. சரி சமமாக இந்த உலகத்தில் உலாவி வந்துட்டுருக்கு. அப்போது அவங்க பார்க்கக்கூடிய பார்வையால் அந்த தீய சக்தி வந்து நம்மை பற்றி கொண்டு அது கண் திருஷ்டியாக ஏற்பட்டு பல விதமான தொந்தரவுகளை நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ கண் திருஷ்டியாக ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் நம்ம சந்திக்க போகிறோம், அப்படி அந்த கண் திருஷ்டின்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்றது தான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லுவேன். பொதுவாக கண் திருஷ்டி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விசேஷங்களில் தான் அந்த கண் திருஷ்டி கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, நல்ல ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் அது சிறப்பாக சொல்லப்படுது. அப்போது அதுக்கு தான் அதிகமாக வர வைப்பாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நிறைய பேர் கலந்துப்பாங்க. அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய சீமந்தம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் வைப்பாங்க, கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அது இல்லாமல் கெட் டுகெதர், நண்பர்கள், அலுவலகத்தை ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அப்படி நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம சாதாரணமாக இருக்கிற மாதிரி போக மாட்டோம். அது ஆணாக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தாலுமே நம்மளுடைய ட்ரெஸ் சென்ஸ் மாறும். நல்ல ட்ரெஸ் போட்டுப்போம். அது இல்லாமல் அப்புறம் ஜுவல்ஸ், பொதுவாக பெண்களுக்கு தான் அந்த ஜுவல்ஸ் நிறைய போட்டுப்பாங்க. ஆண்களும் போடுறாங்க, ஓரளவுக்கு லிமிட்டாக போட்டுப்பாங்க. செயின், மோதிரம் அந்த மாதிரி போட்டுப்பாங்க, பிரேஸ்லெட் மாதிரிலாம் போட்டுப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல உடல் முழுவதுமே அந்த கோல்டு ஜுவல்ஸ் போட்டுப்பாங்க, தங்க நகைகள் அணிஞ்சுக்குவாங்க.
அப்போ பார்க்கும்பொழுது விதவிதமாக இப்போ அது நிறைய அந்த காலத்தை விட இப்போ இந்த காலம் நல்ல ஒரு மாடர்ன் லைஃபாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ விதவிதமான டிசைனில் தயாரித்து விற்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்கிறது, ட்ரெஸ்ஸு விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிறது. இப்போ ஹேர் ஸ்டைல்லாம் கூட நல்லா பண்ணிக்கிறாங்க, ஹேர் ஸ்டைல் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பல பேர் மனசில் நினைப்பாங்க, பற்றி நல்லா இருக்காங்க, நம்மளால் முடியல, நம்மளால் பண்ண முடியல, அந்த இயலாமை, அதனால் மனசில் நினைப்பாங்க. சில பேர் வாய் விட்டே சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு, உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, அந்த ஜுவல்ஸ் நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க, எங்கே பண்ணீங்க, இப்படியே கேட்பாங்க. அவங்களுக்குள்ளே அந்த ஆசை வந்துடும். இது மாதிரி தான் நடக்கும் ஃபங்க்ஷனில். அப்போது இதுதான் கண் திருஷ்டிக்கு உண்டான அறிகுறிகள் தோன்றக்கூடிய இடமாக இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா, இது நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அது ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இதெல்லாம் மாட்டி கிழியும், கண்டிப்பாக கிழியும். ஆணியில் மாட்டி கிழியும், ஓடும்போதோ இல்லை நம்ம உட்காந்து டக்குன்னு ஏந்திரிக்கும் பொழுதும் இது மாதிரி புரோக்கன் ஆகும், கிழிஞ்சிடும். அது இல்லாமல் நகைகள்லாம் சில நகைகள் தொலைஞ்சிடும், சில நகைகள் அந்த மாட்டுறது கொக்கி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே விலகிடும். சில பேர் ஸ்டோன் ஜுவல்ஸ் இருந்தால் ஸ்டோன் விழுந்துடும். இது மாதிரிலாம் நடக்கும், நெகட்டிவாகவே நடக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆஹா இது கந்திஷ்டியில் தான் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த பொருட்களும் வீட்டில் வாங்குகிறோம் இல்லையா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் இல்லாத வீடே கிடையாது. மேக்ஸிமம் இது இல்லாத வீடும் இருக்குது. அப்போ அவங்க பக்கத்தில் எதிர்ப்பாக இருப்பாங்க. இப்போலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குறது கூட இரவில் தான் வாங்கிட்டு டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாரும் பார்த்துக்கூடாதுக்காக பெருசு பெருசாக இறங்கினா பார்ப்பாங்க. அப்போ அதில் ஒரு கந்திஷ்டி வரும். இப்போ இதெல்லாம் அந்த அறிகுறிக்கு தெரியறதுக்கு உண்டான இதுவாக இருக்குது. அப்போ என்ன வேணால் உங்களுக்கும் உடம்பு சோம்பலாக இருக்கும், அசதியாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும், எது சாப்பிட்டாலுமே டைஜஷன் ஆகாமல் இருக்கும். என்ன ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சோ இல்லை வேறு எதுனா உடம்புக்கு ஏதாவது ஃபீவர் வர மாதிரி குளாக இருக்கும் அப்படின்லாம் போய் பார்ப்போம். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த டெஸ்டிங் பண்ணணும் நீங்கள். அப்போ பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டா தான் அப்போ கண்டிப்பாக இது இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் முதல்ல இந்த ஆடை விஷயத்தில் ஆடை விஷயம் இருக்கும்போது, அப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருப்பீங்க. வந்தவுடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடை மீது அந்த ஆடையை கழட்டிட்டு, பெரும்பாலும் இந்த பட்டுப்புடையெல்லாம் கட்டுவாங்க லேடிஸு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே மடித்து கோல் போட்டு திருப்பி அடுத்த தடவை அதை அயன் பண்ணி போடுவாங்க. அடிக்கடி துவைக்க மாட்டாங்க. ஸோ அது அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்க விஷயம். அது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அந்த கைட்டிய ஆடை மீது சிறிது மஞ்சள், உப்பும் மஞ்சளும் கலந்த நீரை அதில் தெளித்த பிறகு, வீட்டில் எல்லார் வீட்லையுமே இப்போ அயன் பாக்ஸ் இருக்குது. அப்போ அந்த அயன் பாக்ஸில் சும்மா எப்படி நம்ம துவைத்த துணி எப்படி அயன் பாக்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி முழுவதுமாக தேய்க்கக்கூடாது. சும்மா ஒரு 3 தடவை அந்த அயன் பாக்ஸில் அப்படி லைட்டாக அந்த சூடு அதில் படணும், அந்த துணியில் சூடு படணும். அப்போது நெருப்புக்கு எப்பேற்பட்ட தீய சக்தியும் விளக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ அந்த அயனில் வர நெருப்புமே சூடாகக்கூடிய நெருப்பு தான். அது பட்ட உடனே அவங்க அந்த பார்த்த பார்வை கண் திருஷ்டி பட்டது இல்லையா, அது பொசிங்கிடும். இது சூட்சமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இது நான் ஆண்டு அனுபவித்து எல்லாருக்கும் பார்த்து சரியாகி அப்போ தான் சொல்லிட்டு வரேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த அயன் பாக்ஸில் 3 தடவை தேய்ச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் துவைச்சிக்கலாம். அது இல்லாமல் நகைக்கு சொன்னேன் இல்லையா, நகை தொலைஞ்சிரும், இந்த மாதிரி புரோக்கன் ஆகிடும். அதுக்கும் அந்த மஞ்சள் நீரில் உப்பு போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு அதை தெளித்து துணியில் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா பீரோவில் வச்சுக்கலாம். இது பண்ணிட்டு வரணும், இதை மாதிரி பண்ணிட்டு வரணும். பொருட்கள் சொன்ன பாருங்க, அந்த பொருட்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த டெலிவரி பண்ணோடனே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, விஷயம் உள்ளவங்க அந்த காலத்து காலங்கள்லாம் ஒரு ஊதுவத்தி காமிச்சு, ஒரு கற்பூரம் காமிச்சு, ஒரு பொட்டு வச்சு அப்புறம் தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க. பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அப்போது திஷ்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளும் உடையும். இப்போ மிக்ஸி முதல் வாங்கி வைப்பீங்க, டக்குன்னு பிளேடு உடஞ்சிரும், டக்குன்னு ஒர்க் பண்ணாது, திடீர்னு ஒயர் விட்டு போடும். இது மாதிரிலாம் நடக்கும். எல்லா பொருட்களுமே அப்படி நடக்கும். அப்போ அதுக்கு இது மாதிரி பொட்டு வச்சு தண்ணி அந்த சொன்ன மாதிரி அந்த உப்பு தண்ணி, மஞ்சள் உப்பு தண்ணி தெளிச்சுட்டு பொட்டு வச்சு தூபதீபம் காட்டணும். ஊதுவத்தி புகையும் கற்பூர புகையும் இது மாதிரி காமிச்சிட்டு வரணும். இதுவும் மீறி அடிக்கடி நடக்குதுன்னா, வீட்டுக்கு அருகாமைகள் கோயிலில் போயிட்டு எலுமிச்சம்பழம் சொன்னேன் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழம் வச்சு வணங்கி அம்மாட்ட பூஜையில் வச்சு, எந்த தெய்வம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு 3 நாட்கள் அந்த பொருட்கள் மேலே வைக்கணும். எந்த பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது உடையதோ
புதுசாக வாங்கின பொருள் அது மேலே நீ வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அதை செடி கொடிகளில் போடணும். யார் காலும் மிதிப்படாமல் இடமா இருக்கணும். பொதுவாக கிணறு, ஆறு, குளம், நீர், ஏரி, கடல் இப்படி இருந்தாக்கா பக்கத்தில் இருந்தால் போட்டுடலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு சில பேர் மந்திரிப்பாங்க, சில பேர் வந்து வேப்பல் அடிப்பாங்க, சில பேர் விபூதி பூசி விடுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அந்த விபூதியை தொடர்ந்து நீங்கள் பூசிட்டு வரலாம். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த கந்திஷ்டியை விளக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த கந்திஷ்டிலிருந்தும் வாங்குக்கு அந்த துணிமணியிலிருந்தும் நகைகளிலிருந்தும் பொருட்கள்லேருந்தும் எப்படி இந்த கந்திஷ்டியை விளக்குறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொன்ன மாதிரி நடந்து வந்தீங்கன்னா கந்திஷ்டி உங்களுக்கு வருவதற்கு பயப்படும். அப்போது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கந்திஷ்டி அது வந்து நம்ம ஒழிக்க முடியாது. அது வந்து வேரூன்றி போன ஒன்று. அதனால் அதை வந்து நம்ம பாதுகாத்து அதில் தப்பிச்சிக்கிறது தான் இப்போ வழி சொல்லிட்டு வரேன். அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக எழுந்து நீங்கள் வெளியே விட்டுருவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த பதிவில் இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் சொல்லப்படுது. இது எல்லோராலும் பேசப்படக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதுதான் சாபம். எப்படி தீய சக்திகள்லாம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மெயினான இந்த சாபத்தால் மிகப்பெரிய தீய சக்தி உருவாகி அந்த சாபம் பெற்றவரை படாத பாடுபடுத்தும். அப்படிப்பட்ட சாபங்களில் பல வகைகள் இருக்குது. அதில் முதன்மையானது பெண் சாபம். பெண் சாபனத்தை விட்டாலே அதில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் மதுரையில் கண்ணகி எரித்த சாபம் எல்லாமே தெரியும். அந்த ஊரையே எரித்த கோபம் கொண்டு சாபம் விட்ட அந்த கண்ணகியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட சாபம் பொல்லாத சாபமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நான் விரிவாக சொல்ல போகிறேன். அந்த பெண் சாபம் எதனால் ஏற்படுகிறது, அது ஏற்பட்ட பிறகு என்னென்ன அறிகுறிகள் தென்படும், அதுலேருந்து வெளியே வந்து நம்ம சௌக்கியமாக ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் சொல்லணும். அப்போது சாபம், பெண் சாபம் ரொம்ப பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. இது எதனால ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு பெண் சாபம் வர்றதுனாலே அந்த பெண்ணை, ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை ஒரு ஆண்மகன் காதலித்து ஏமாற்றி விட்டால் இது முக்கியமான சாபம். ஏமாற்றிட்டாலே அதுவும் இது நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு இதில் சொல்லப்படுது. நம்பி காதல் பண்ணும்போது காதலித்து ஏமாற்றி விட்டுறாங்க, கை விட்டுறாங்க. உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க ஆண்கள். அப்போது இந்த சாபம் ரொம்ப பொல்லாத சாபமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா அந்த பெண் வகையில் பார்க்கும் பொழுது சகோதரன் வகைகளிலே, சகோதரன் வகையில் இருக்கும்போது அவங்களுடைய மனைவிகள், அண்ணன் மனைவி, தம்பி மனைவி, இப்படி தான் சொல்லப்படுது. அவங்களாமே சாபம் விடுவாங்க. இப்போ சாபம் விடுறதுல பல வகையில் பார்த்துட்டு வரோம். அந்த அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா நம்மளை தாய்க்கு நிகராக வளர்த்து வந்திருப்பாங்க. அந்த தாய், வளர்த்த தாயின்னு சொல்லுவாங்க, அவங்க சாபம் விடுவாங்க. இது இல்லாமல் பழகியிருப்பீங்க, நல்ல ஒரு பழக்கமாக இப்போல்லாம் நிறைய ஆண்களுக்கு தோழி நட்புகள் நிறைய உருவாகி வராங்க. அப்படிப்பட்ட வகையிலுமே நட்பில் பிரச்சனை வந்தாலும், ஏதாவது அவங்கள ஏமாத்துகிற மாதிரி இருந்தாலும் அது வகையிலும் சாபம் விட்டுடுவாங்க அந்த பெண்கள். இது மாதிரி பல வகையான பெண் சாபம் சொல்லப்பட்டு வருது. அப்போ இதனால் ஏற்பட்டால் இதுக்கு அறிகுறி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் போயிடும். தடைகள், தாமதங்கள் ஏற்படும். இது முக்கியமான விஷயம். எல்லாமே பிரேக் ஆகிடும். நல்ல தொழில் போயினே இருக்கும், திடீர்னு பிரேக் ஆகிடும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வளர்ச்சி இல்லாமல் போயிடும், பிரேக் ஆகிடும், தடைகள் வந்துடும். உத்தியோகத்தில் பிரச்சனை வந்துடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, திடீர்னு வேலை போயிடும், அடுத்த வேறு வேலை கிடச்சி சம்பளம் குறைவாக கிடைக்கும். ப்ரொமோஷன் ஆகிருப்பீங்க, டீக்ரேட் ஆகிடும். ப்ரொமோஷன் போட்டிருப்பாங்க, நீங்கள் எதனாவது தப்பு பண்ணிவிட்டு அந்த வேலையிலேருந்து டீக்ரேட் ஆகிடுவீங்க. அந்த பதவி உயர்வு போய் பதவி இறக்கம் வந்துடும். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆஹா நம்ம இது ஒரு சாபத்தில் நம்ம மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா,
ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிடும். தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது, குலதெய்வம் செய்து வணங்கும் போது கனவுல வந்து காமிப்பாங்க. அந்த உருவமே வந்து போகும். யார் உங்களுக்கு சாபம் விட்டுருக்காங்களோ அந்த உருவம் வந்து போகும். கனவுல வரும். அப்படி வராத பட்சத்தில் குறி சொல்லுவாங்க, அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்ககிட்ட போகும்போது நான் முன்னுமே சொல்லியிருக்கேன், நல்ல ஆளை பார்த்து சேடி பொண்ணு கண்டுபிடிக்கணும், விசாரிச்சுட்டு தான் போகணும். அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இவங்களால் பேர் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு உறவில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த பெண்ணு தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது அவங்களோட நெருக்கமாக அவங்க நெருக்கமாக கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க சாபம் விட்டுருப்பாங்க, மனசால சாபம் விட்டுருப்பாங்க. இப்போலாம் அப்படி தான் நிறைய நடக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு சண்டை, தெரு சண்டை, வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை, நில சண்டை இப்படிலாம் நடக்கும். அப்போது வாய் விட்டே விட்டுருவாங்க. நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு மண்ணை வாரி விடுவாங்க. அதெல்லாம் இப்போது நிறைய மறைமுகமாக மனசுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய சாபம் தான் இப்போது நிறைய விஷயத்தில் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி காதலில் ஏமாத்தினவங்க, பங்காளிகளோட மனைவிகள் சாபம் வர்றது, அது அவங்க ஏன் சாபம் வர்றாங்க? சொத்து தகராறில் தான் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்காருக்கு கம்மியாக சொத்து பிரிச்சுட்டாங்க, நம்மளுக்கு கொடுக்கல ஒன்றும், அவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க, மாமியாரோட நகை போயிடுச்சாங்க, மாமனாருடைய சொத்து போயிடுச்சு, பொருள் போயிடுச்சு, உடைமை போயிடுச்சு, இப்படிலாம் அந்த பங்கு சரியாக வரலன்னா அதை அவங்க சாபம் விடுவாங்க. இந்த வளர்த்த தாய் சொன்னேன் இல்லையா, இவங்க பெற்ற தாயே இந்த காலத்தில் வேணான்னு சொல்லி பிள்ளைகள் தூக்கி எறிஞ்சிடறாங்க. அப்போது வளர்த்த தாயுமே வேண்டான்னு விட்டுருவாங்க கல்யாணம் ஆன பிறகு. அப்போ அவங்க மனசில் பொறுமுவாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், தாய் இல்லாமல் குறைய போக்கி தாய்க்கு தாயாக வளர்த்து வந்தோம், இவன் நம்ம மதிக்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சாபங்கள் எல்லாமே பெண் சாப வகையில் சேர்ந்தது. அப்போது இது யாரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுடைய இன்னும் நெருக்கமாக பழக்கமாக இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட முடிஞ்சா நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் அவங்க பார்க்கணும். எதனா ஒரு கொடுத்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் போக போகிறேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை ஊற்றி காமிச்சக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடணும். இது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கணும். அப்போ தண்ணி வாங்கி குடிச்சல, தண்ணிக்கு வந்து அவ்வளோ தோஷமே இல்லை, எந்த தோஷமே தண்ணியை பாதிக்காது. அவங்க கையில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா அந்த சாபமே விளைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம்னா அவங்க கொடுக்கணும். உங்களுக்கு பொதுவாக சாபம் விட்டவங்க கொடுக்க மாட்டாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கையால் தண்ணி வாங்கி குடிக்கணும். அப்போது அந்த சாப விமோசனம் ஏற்படும். இதுவும் முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அருகாமையில் உள்ள கோயிலில் போயிட்டு குலதெய்வம் விஷயத்தை வணங்கிட்டு, இந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க மூலிமா எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அந்த சாபம் வந்து விமோசனம் ஆகணும், அதுக்கு நல்லா உங்களை வணங்கி வரேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வணங்கி வரலாம். வீட்டில் வணங்கி வரலாம், வெளில வணங்கி வரலாம், அன்னதானம் செய்யலாம். அந்த யார் உங்களுக்கு பெண் சாப்பிட்டாங்களோ அவங்க வயதை ஒத்த உங்களுக்கு போய் சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுத்து, துணிமணி வாங்கி கொடுத்து, அவங்க மனசில் உங்களுக்கு வாழ்த்துற மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் தண்ணி வாங்கி குடிக்கிறது தான் நல்லது. சரி, இதுக்கப்புறமும் அது போகலை, நம்மளை விட்டு விலகலை அப்படின்ற போது கண்டிப்பாக இது வந்து கடைசி முயற்சி தான். தன்னத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதுரையில் போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் கண்ணகி பிறந்து வளர்ந்து சாபம் விட்ட நகரமாக அது போற்றி விளங்கப்படுகிறது. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு முறைப்படி வணங்கி தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் வசதி இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம். பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மாக்கிட்ட வணங்கணும், கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு இந்த இவங்களால சாபம் விட்டுருக்காங்க, நீங்கள் தாம்மா அதை விலக்கி விடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மனமுருகி நான் செஞ்சது தப்பு தான், தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணியிருந்தால் மன்னிப்பு தான் சொல்லி வேண்டி வணங்கிட்டு வந்துட்டு அங்கே அருகாமையில் கோயில் விட்டு வெளியே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா அங்கே கிளி ஜோசியம் பார்க்குறவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க. இப்போலாம் வந்து கோயில் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் ஜாதக பலன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, போய் பார்க்கலாம், சும்மா பேர் கூட பார்க்கலாம். இல்லை இருந்தாலும் அந்த கிளி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கிளிக்கு உங்கள் கையால் பழமோ இல்லை அவர் நெல்மணி வச்சுருப்பார், அதுதான் கொடுப்பார். அப்பப்போ அதை வாங்கி உங்கள் கையில் கொடுக்கலாம், அவருக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்துடலாம். 3 தடவை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் கையால் வாங்கி அந்த நெல்லை கொடுக்கலாம். இல்லைன்னா கிளி சாப்பிடக்கூடியது என்ன பழங்கள், அந்த பழங்களை வாங்கிட்டு போய் அவருடைய பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு 3 தடவை அந்த பழத்தை அதுக்கு ஊட்டலாம். அந்த கிளி கூட்டணும். கிளி வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய தோட்டத்திலேயே உள்ளது. தோள்பட்டையில் அந்த கிளி உருவம் இருக்கும். அப்போ அதுக்கு கிளிக்கு கொடுக்கும்பொழுது அது நம்ம தெய்வத்துக்கு போய் பண்ண முடியாது, கிட்ட பண்ண முடியாது, கிட்ட நெருங்க முடியாது.
அப்போது நம்ம வேண்டிட்டு வரும்போது அன்னதானத்தினாலையும் இந்த மாதிரி கிளிக்கு உணவு கொடுப்பதும் மூலியாகும் அந்த பெண் சாபம் கண்டிப்பாக மறைந்துவிடும். நாளிலும் மறைஞ்சிரும். கொஞ்சமாக மறைஞ்சு உங்களுக்கே தெரிஞ்சிடும் டெவலப்மெண்ட்டு. இந்த பிரேக் ஆன நிகழ்ச்சி எல்லாமே ரிலீஃப் ஆகும். தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது எல்லாமே வந்துடும். உங்களோட வருவாய் கண்டிப்பாக தடைபட்டிருக்கும். அது நான் கண்டிப்பாக வந்துடும் இனிமேல். அப்போது இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பெண் சாபத்தால். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அடிக்கடி குலதெய்வக்குள் போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரோட பெண் சாபம் வாங்காமல் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் இது ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்கே நான் சொல்கிறேன். 3 தடவை ஒரு பெண்ணால் சாபம் ஏற்பட்டால் அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை சாபம் விட்டாக்கா அடுத்த தடவை ஒரு உஷாராக இருக்கணும். 2வது தடவை வாங்கிட்டா கூட பரவாயில்ல. 3வது தடவை சாபம் வாங்கக்கூடாது. அது இந்த ஜென்மத்திலேயே தீராத சாபமாக போயிடும். அதனால் இதெல்லாம் பார்த்துங்க நடந்துக்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த பெண் சாபம் கண்டிப்பாக உங்களுக்கு விலகிடும். அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்ல வாழ்க்கை தான் வாழ போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த பதிவில் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படி சொல்லுவாங்க. அது எதுக்கு சொன்னாங்க? அந்த காலத்திலே ஒரு ஆண்மகன்னா வருமானம் ஈட்டக்கூடிய அம்சமாக வேலைக்கு வந்து இப்போ உள்ள காலத்தில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் வேலைக்கு மட்டும் இல்லை, வியாபாரம், தொழில் எல்லாமே பெண்கள் ஈக்குவல் சமமாக வந்துட்டாங்க. அப்போது அந்த காலத்தில் சொன்னதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். அது விஷயமாக பார்த்து வரோம். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடியது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. வருமானம் வரக்கூடிய விஷயங்கள். ஒன்று உத்தியோகம், அடுத்ததாக ஒரு தொழில். அந்த காலத்தில் குலத்தொழில் தான் பண்ணுவாங்க. அப்பா என்ன தொழில், தாத்தா என்ன பண்ணியிருப்பாரோ அதை அப்பா பண்ணியிருப்பார். அப்பாவுக்கு அடுத்து பையன் பண்ணுவார். இப்படி தான் குலத்தொழில் தான் வந்துட்டு. இப்போ வந்து நிறைய தொழில்கள் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. ஒரு தொழிலேருந்து கிளை தொழில் வருது. அது மாதிரிலாமே நிறைய வருது. வியாபாரம் எடுத்துட்டாக்கும் நிறைய வியாபாரங்கள் வருது. பல்கி பெருகி விட்டு நிறைய வியாபாரம். பிஸ்னஸ்னாலே பெருசாகிடுச்சு. அப்போல்லாம் பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸ்னால் இதுதான் அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு கார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய லிங்க் உள்ள தொழில்கள், ஒரு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான லிங்க் உள்ள தொழில்கள், வியாபாரம் எல்லாமே நடக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது இப்படி தான் வருது. அப்போது இதெல்லாமே இந்த விஷயங்களில் நம்ம தங்கு தடையின்றி உத்தியோகத்தில் எல்லாம் முன்னேற்றம் அடையிறதுக்கும், ப்ரொமோஷன் ஆகிறதுக்கும், நல்ல வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு கடை வச்சோம்னா இன்னொரு கடை வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? தொழில் நடிச்சுனா பெரிய கம்பெனி நிறுவனமாக சொல்லப்படுது. அந்த தொழிலில் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், நல்ல லாபகரமாக பண்ணலாம், அந்த அடுக்கு நிறைய இடத்துல தொழில் விஸ்தரிப்பு எப்படி செய்யலாம், இப்படிலாம் நிறைய பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக தானே இருக்கும். அப்போது நம்ம எப்படி அது பண்ணலாம் அப்படின்றதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதை எப்படி பாதிக்கப்பட்டவங்க மீண்டு வரலாம், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்தால் வளர்ச்சி அடையும், அதுக்கு தான். முதல்ல ஆரம்பத்தில் உத்தியோகம் எடுத்துப்போம். உத்தியோகனாலே கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது இந்த காலத்தில். படித்து முடிச்சிடுறோம், ஆனால் வேலை கிடைக்கிறது கஷ்டம். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது நீங்கள் முன்னதில் என்ன பண்ணணும்னா, உத்தியோகத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன உத்தியோகம் அமையும் அப்படின்றது ஜோதிடத்தை சொல்லலாம். ஜோதிடம் உண்மை, அது வந்து 100% உண்மை. அது நம்ம பார்க்கக்கூடிய ஆள்கிட்ட போய் கரெக்டாக பார்க்கணும். அப்போ தான் அனுபவம் இல்லாதவங்ககிட்டையும் அரைக்குறையாக கற்றுக்கிட்டு போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கிடைக்காது. அதனால் கிட்டத்தட்ட நான் 50 வருட காலமாக இந்த ஜோதிடத்தில் இருந்து வருகிறேன். இந்த வருடத்தோடு என்னுடைய 50 வருடம் ஜோதிடம், ஆன்மீகம் எல்லாத்துலேயும் 50 வருடம் அனுபவம் பெற்றிருக்கிறேன். அதனால தான் சொல்ல முடியல, நான் முடியாது. அப்போ பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடத்தில் போய் பார்க்கலாம். அந்த என்ன உத்தியோகம் பண்ணலாம், எந்த உத்தியோகத்துக்கு போகலாம், எந்த துறையில் போகலாம் அப்படின்றலாம். அப்போது அது துறை சார்ந்த இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும். அப்போ தான் கிடைக்கும். சில பேர் நம்ம அது தெரியாமையே நம்ம படித்த படிப்பு ஒன்று இருக்கும், நம்ம போகிற வேலை ஒன்று இருக்கும். யாராவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடு, இந்த ஆஃபீஸ்க்கு போடு, அதுக்கு போடுங்க. நம்ம போட்டுனே இருப்போம். அப்போ தள்ளி போயினே இருப்போம். அப்போது அறிந்து நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகும். அப்போது அது அப்ளிகேஷன் போட்டும் கிடைக்கல, வேலை விஷயம் கிடைக்கல, வரலன்னா அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எப்பயுமே எங்கே பார்த்தீங்கன்னாலுமே விநாயகர் கோயில் எப்படி அதிகமாக இருக்கோ அது மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் அதிகமாக இருக்கும். எப்பவுமே நம்ம இந்துக்கு மதத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, முதல்ல ஆரம்பத்தில் விநாயகர் வழிபடணும், முடிவில் ஆஞ்சநேயர் வழிபடணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா, பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடியும் அப்படின்ற பழமொழி சொல்லியிருக்காங்க. பழமொழிலாம் இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிள்ளையார் பிடிக்கனா பிள்ளையாரை ஆரம்பத்தில் கும்பிடணும், குரங்காய் முடியும், குரங்குனா ஆஞ்சநேயருடைய வருவோம், அது கடைசியில் அந்த தெய்வத்தை வழிபடணும். இப்போ அந்த ஐப்ப பூஜைலாம் சீசன் இப்போ நடக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ ஐப்ப பூஜைலாம் ஃபஸ்ட்டு விநாயகர் பாட்டு தான் பாடுவாங்க, கடைசியாக ஆஞ்சநேயர் பாட்டு பாடி மங்களம் சொல்லி முடிப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போது
அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கும். விநாயகர் போய் வழிபட்டுருங்க. விநாயகர் வழிபடாமல் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு காரியமும் நடக்காது. விநாயகர் முதல்ல வழிபட்டுட்டு அவருக்கு பெரிய விசேஷமாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு அருகம்புல் வச்சு கும்பிட்டாலே போதும். அவருக்கு பிடிச்சமானது நைவேத்தியம் பண்ணலாம். கொழுக்கட்டை, மோதகம், பழங்கள் எது வேணாலும் பண்ணலாம். எது வச்சாலுமே ஏற்றுப்பார். இது எதுவுமே பண்ணலாம், கூட ஒரு தேங்காயை உடைச்சிடலாம். அதுதான் முக்கியம் அவருக்கு விநாயகர். இதை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த உத்தியோகத்தை ட்ரை பண்ணிருக்கீங்களோ, இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வரணும், அப்படிப்பட்டவங்களும் பேப்பரில் எழுதி அங்கே கட்டணும். இது நிறைய நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் கட்டியிருப்பாங்க. ஸ்ரீராமஜெயம் எழுதி கட்டியிருப்பாங்க. நம்மளோட கோரிக்கையும் கட்டியிருப்பாங்க. இந்த கோரிக்கை கட்டிட்டு தொடர்ந்து ஸ்ரீராமஜெயம் வேத முடிஞ்சா எழுதி 108 தடவை எழுதி அதை பேப்பரில் அங்கே கட்டிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபட்டு வரணும். ஏன்னா ஆஞ்சநேயர் முடியாத விஷயமே இல்லை. அவர் இந்த உத்தியோகத்துக்கு ரொம்ப காரணகர்த்தாவாக இருக்கார். ஏன்னா ராமர்கிட்ட அவர் ஒரு வேலையாளர்களாக இருந்தார். அவர் சொன்ன வேலையை விட்டு செஞ்சவர் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரையே வழிபட சொல்கிறேன்னா, கலியுக சிரஞ்சீவி இப்போ நம்மகிட்ட வாழ்ந்துட்டு இருக்க தெய்வங்களில் 7 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஆஞ்சநேயர். இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தெய்வம் ஆஞ்சநேயர். அப்போது உடனே கிடைக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயர் கிடைக்கும். அப்போ அதை வழிபட்டு வரணும். நம்ம கோரிக்கையை சீட்டில் எழுதி கட்டணும். ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமை, சனிக்கிழமை வழிபட்டு வரலாம். துளசி மாலை சாத்தலாம், வெற்றிலை மாலை சாத்தலாம், வெண்ணெய் காப்பு கொடுக்கலாம், நெய் விளக்கு போடணும். இதெல்லாம் போட்டு வரணும். இது முறைப்படி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தீங்கன்னா குறைந்தது 11 தடவை சுற்றி வரணும். மேக்ஸிமம் 108 சுற்றலாம். 108 சுற்றலாம். இப்போலாம் முடியாத ஒரு விஷயம். அது 108 சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் போன மாதிரி இருக்கணும். இப்போ உள்ள சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்ல விஷயமா நடக்கும். 2 in 1 கிடைக்கும். இதுதான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி அப்போது அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இன்னொன்று கேட்டுங்க. இந்த வியாழன் சனிக்கிழமை விட எல்லாம் வழிபட்டு வந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பண்ணுறது தான் விசேஷம். அப்போ உத்தியோகம் உடனே கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பண்ணணும். இந்த வியாழன் சனி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும். ஒரு 11 வியாழக்கிழமை 11 சனிக்கிழமை பண்ணி முடிங்க. முடித்ததுக்கப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இது முடித்ததுக்கப்புறம் தான் வேலை கிடைக்குமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பித்த உடனே உங்களுடைய அந்த ஆன்மீக முன்னேற்றம், உங்களுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை, பொறுமை 2 தான் வேணும். இந்த 2 கேரக்டர் இருந்தாலே கண்டிப்பாக ஆன்மீகத்தில் சாதிச்சுக்கலாம். 100% சாதிக்கலாம். அப்போது நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் 1 வாரம் 2 வாரம் வரும்போதே உங்களுக்கு கிடச்சிரும். சில பேருக்கு 11 வாரம் முடிஞ்ச பேருக்கு கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்குது, நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அப்போது ஆஞ்சநேயரை வழிபட்டோம். அப்போ அந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சால்வ் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வியாபாரம் பார்க்கும்போது எல்லாமே எந்த பொருள் வாங்கி வைக்கிறேன், ஒன்றும் விற்க மாட்டுது. அந்த பொருள் கொடுக்குற நல்லா சம்பாதிச்சுட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றும் வியாபாரம் ஆகுது, அப்படியே பொருட்கள்லாம் தேங்கி நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது வியாபாரத்திற்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்களா, லக்ஷ்மி கடாச்சாரம் தான் அங்கே வைக்க எல்லாமே. அப்போது சுத்தபத்தமாக இருக்கணும், வரிசையாக அடிக்க வைக்கணும். நீங்கள் உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இடக்கூடமாக இருக்கும். இப்போ வாடிக்கையில் வருவாங்க, ஒரு பொருள் எடுப்பாங்க, எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சூட்சமான விஷயம், நிறைய பார்த்துருக்கலாம். அப்போ சில கடையில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்காதீங்க, நாங்களே எடுத்து கொடுக்குறோம். ஒரு பொருள் எடுக்கணும், ஒரு பொருளில் உடஞ்சிரும், ஒரு பொருளில் கலைஞ்சிரும். இது மாதிரிலாம் அந்த மாதிரி கலைஞ்சி இருக்கக்கூடாது. அப்போது அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி பொருட்களை எடுத்து கொடுக்கலாம். தரமான பொருட்களான்னு பார்த்து வாங்கணும். எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து வாங்கணும். நீங்கள் தெரியாத எக்ஸ்பைரி டேட் கொடுத்துட்டிங்கன்னா கிளைண்ட் வாடிக்கை வாங்கி போய் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து உங்கள் கடைக்கு வரமாட்டாங்க. அது மாதிரிலாம் எடுத்து கொடுக்கும்போது கொடுக்கணும். அவங்களே பார்த்து இது மாதிரி எக்ஸ்பைரி பொருள் இருக்குன்னா ஓகேங்க, சாரிங்க, இனிமேல் அது மாதிரி வைக்க மாட்டேன்னு சொல்லி அதை எடுத்து உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். இதெல்லாமே பண்ணணும். சின்ன விஷயம் இதெல்லாம் பண்ணிவிட்டு லக்ஷ்மி வழிபட்டு வரணும். மகாலட்சுமி படத்தை வச்சு வழிபட்டு வரலாம். அப்புறம் மாங்கொத்து, நல்லா மாங்கொத்து கட்டினாலே அது லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. அதுதான் எல்லா ஃபங்க்ஷன்லுமே மாங்கொத்து கட்டுவாங்க. இல்லைன்னா மாங்கொத்து சொருவி வைக்கலாம். நீங்கள் வியாபாரம் பண்ணுற ஸ்தலத்தில் மாங்கொத்து சொருவி வைக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மாங்கொத்து சொருவி வைக்கலாம். அதை மாலையாக கட்டலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். லக்ஷ்மி படத்தை வச்சு வழிபட்டு வரலாம். குபேரனை வச்சு வழிபடலாம். குபேரனை வடக்கு பார்த்து வைக்கணும். பெரும்பாலும் வடக்கு பார்த்து வைக்கணும். இல்லை உங்கள் திசை இப்போ நீங்கள் வாடிக்கையாளர் உங்கள் கடையை நோக்கி வராங்கன்னா அந்த அவங்க வாடிக்கையாளர் பார்த்த மாதிரி இருக்கணும். குபேரன் பண்ணணும். இது மாதிரி வச்சு வணங்கிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இதுவும் இல்லாமல் பெருமாள் அவருடைய படமும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். பெருமாளுடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்துக்கு அவருடைய முக்கியமான ஸ்தலமாக, அவருடைய முக்கியமான தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கார். பெருமாள் லக்ஷ்மி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அவர் பெருமாள்ந்தே அவர் மார்பிளில் லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பாங்க. தாயார் இருக்கலாம், லக்ஷ்மி இருக்கலாம், பெருமாள் இருக்கலாம். வசதி உள்ள அஷ்டலட்சுமி படம் கூட வாங்கி வச்சுக்கலாம். இல்லை வாங்கி வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. அது தொடச்சி தூபதீபம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்ம பொருளை எவ்வளோ விற்குது. நிறைய நம்ம கடைக்கு இரவு போகும்போது நிறைய பணத்தை வாரி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது கண்டிப்பாக நம்ம செய்யணும். தெய்வத்தின் ஒரு பங்கு இருக்கணும். 10ல் ஒரு பங்கு தானம் பண்ணணும். இதுதான் உண்மையான விஷயம். இதை பண்ணிட்டு வரலாம். கடைக்கு இப்போலாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுறாங்க.
அவங்களுக்கு கொடுக்கலாம், கனெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் கண்டிப்பாக மேன்மையாகும். நிறைய இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க, சௌக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தா தொழில் நிறுவனம். அப்போ நிறுவனன்றது பெரிய விஷயம். நிறைய பேர் வச்சு வேலை வாங்குறது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க, தொழில்நுட்ப ஊழியர்கள் இருப்பாங்க, அலுவலக ஊழியர்கள் இருப்பாங்க, அப்புறம் நிர்வாகத்தில் அட்மின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களாமே நல்லா இருந்தால் தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். அப்போ இதற்கு பெரும்பாலும் தொழிலுக்கேற்ற தெய்வமாக சொல்லப்படுவது கஜலக்ஷ்மி. 2 பக்கம் யானை இருக்கும், நடுவில் லக்ஷ்மி இருப்பாங்க. அவங்க தான் கஜலட்சுமி, தொழிலுக்கு உரிய தெய்வமாக சொல்லப்படுறாங்க. அந்த கஜலட்சுமி நீங்கள் ஒரு கோவில் போனீங்கன்னா பார்க்கலாம். எல்லா கோவிலுமே மூலஸ்தானத்துக்கு மேலே 2 யானையும் நடுவில் உள்ள லக்ஷ்மி உருவமும் கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த கோவிலும் வளர்ச்சி ஆகணும், அதுக்காக தான் அந்த கஜலட்சுமி உருவம் வச்சுருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது கோவிலே வளர்ச்சி ஆகுதுன்னா நீங்கள் வளர்ச்சி ஆக மாட்டிங்களா? கண்டிப்பாக வளர்ச்சி ஆகுங்க. அப்போது அந்த கஜலட்சுமி படத்தை கண்டிப்பாக வைக்கணும், தொழில் நிறுவனத்தில் வைக்கணும். ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, 10 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா கஜலட்சுமி படத்தை வச்சுக்கணும். இது இல்லாமல் படம் வைக்கிறது மட்டும் போதாது, எந்திரம், அதுதான் முக்கிய விஷயம். அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஆளை போடலாம். நிறைய பேரில் போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவார், பூஜை பண்ணுவார். இல்லை ஐயரை கூட்டணும் பண்ணுவாங்க, அர்ச்சகர், குருக்கள், ஐயர்லாம் வருவாங்க, அவங்க பண்ணுவாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் அந்த ஊழியர்லேயே ஒருத்தர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவர் செய்வார், செஞ்சு அந்த வெள்ளிக்கிழமையில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார். தேங்காய் பழம் கொடுப்பாரு, ஸ்வீட்டு வச்சா ஸ்வீட் கொடுப்பாரு. இதெல்லாம் எல்லாத்துலையும் நடக்குது. அப்போ இது மாதிரிலாம் முறைப்படி செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் மேன்மேலும் பெருகும். நிறைய இடத்துல விஸ்தரிப்பு பண்ணுவீங்க, டெவலப்மெண்ட் ஆகும், பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போடுவீங்க, இது மாதிரிலாம் போடுவீங்க. அது மாதிரிலாம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போடுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அப்போது தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். இப்போலாம் பார்த்துருப்பீங்க, நான் சாதாரணமாக இங்கே தமிழ்நாட்டில் டீ கடை வச்சுருந்தேன், சும்மா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு பார்த்தா அவங்களாம் பார்த்தா இப்போது பெரிய மில்லியனராக இருக்காங்க வெளிநாட்டில். அவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம். அப்போது உழைத்து முன்னுக்கு வந்தவர்கள். அப்போது இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் மேன்மை கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு சொல்லி இந்த 3 வகையும் சொல்லியிருக்கேன். உத்தியோகம், வியாபாரம், தொழில், இதெல்லாமே நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி வளர்ச்சி அடையணும், எந்த தெய்வத்தை வழிபட்டு வரணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு, அது இல்லாமல் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை செய்கிறவங்களை கவனிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுடைய நல்லது கெட்டதை பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா துணை நிற்கணும், அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அது அவங்க இன்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு இருந்து செய்வாங்க. இல்லைன்னா வேண்ட வெறுப்பாக செய்வாங்க, உங்களுடைய உற்பத்தி பாதிக்கும், எல்லாமே நின்று போயிடும். ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல ஸ்ட்ரைக் கேள்விப்பட்டிருக்கீங்க. யூனியன் ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இதெல்லாமே நடக்கும். எல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லபடியாக கரெக்டாக பார்த்துக்கணும் எல்லாரையும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானே இலங்கை வேந்தன், அப்படி தான் சொல்லுவாங்க முன்னோர்கள் பழமொழி. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டோம்னா அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இந்த கடன் கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும். எப்போ கேட்பாங்களோ, எதை கேட்பாங்களோ, நம்ம அடுத்த பிரச்சனைக்கு எப்போ போக போகிறோம், இந்த கடன் முடிஞ்சாதானே நம்ம அடுத்த வேலையை துவங்க முடியும், செய்ய முடியும். இப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும். அது ஆனந்தாலும் பெண்ணாலும். இப்போ எல்லாருமே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாடே கடன் வாங்குது. அப்போது அதனால் அது விதிவிலக்கு இல்லை. அப்போ அந்த கடன் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணணும், அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றது, அது விரைவாக எப்படி அந்த கடன் தீர்க்கிறது, அதுதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். கடன் ஏன் ஏற்படுது? நம்ம வருவாய்க்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணால் கடன் ஏற்படாது. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? உன்னுடைய வருமானம் என்னவோ அது நம்ம தான். அப்போது ஆசை இருந்தது, தேவையான ஆசையாக இருந்தது. இப்போது பேராசை வந்து விட்டது. எல்லார்ட்டையும் பேராசை வந்துடுச்சு. பக்கத்து வீட்டுக்கார், எதிர் வீட்டுக்கார் கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்கிடணும், அவங்க பொருள் வாங்கினா நம்மளும் பொருள் வாங்கிடணும், தேவையான பொருள். அவங்க சொந்தமாக வீடு வாங்கினா நம்மளும் வீடு வாங்கணும், அப்படி தான் என்றீங்க. அப்போ போய் நம்ம அந்த வலையில் விழுந்துடுறோம். அப்போ கடன் ஏற்படுது. இருந்தாலும் ஏற்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து வெளியே வரதான் நம்ம வழி சொல்லணும். அப்போ அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்கிழமை, நல்லா கேட்டுங்க, தேய்பிரை செவ்வாய்க்கிழமை. தேய்பிரைனா பௌர்ணமிக்கு அப்புறம் வர செவ்வாய்க்கிழமை. அமாவாசைக்கு அப்புறம் வர செவ்வாய்க்கிழமை வந்து வளர்பிறை, அது பண்ணக்கூடாது. பௌர்ணமிக்கு அப்புறம் வரும் தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னாக்கா
செவ்வாய் ஓரைன்னு சொல்லப்படுது. இந்த செவ்வாய் ஓரை காலையில் 8லேருந்து 9, பகல் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8லேருந்து 9, இந்த 3 நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும். கடன் சீக்கிரமாக கொடுக்கணும் இல்லையா, அதனால் கடன் வாங்கணும். வாங்கி கடனும் இந்த நேரத்தில் கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். என்னால் மொத்தமாக கொடுக்க முடியல, பரவாயில்லை. இப்போ நீங்கள் ஒரு 10,000 வாங்குறீங்கன்னா ஒரு 1000 கொடுங்க, 10ல் ஒரு பங்கு, ஒரு அசலாக இருக்கட்டும். அது நான் சொன்ன இந்த தேய்பிரை செவ்வாய்க்கிழமையில் நான் சொன்ன இந்த 3 நேரங்களில் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்தீங்கன்னா விரைவில் உங்களுடைய முழு கடனுமே அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். இது முக்கியமான விஷயம். இதை ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன். இது நான் சொல்லி நிறைய பேர் நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். இதில் நம்ம அடுத்ததை பார்த்திங்கனாக்கா செவ்வாய்க்கு தான் நம்ம அந்த கடன் தீர்க்கறதுக்கு உண்டான விஷயத்த சொல்லியிருக்கோம். அப்போ அந்த செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி அந்த தேய்பிரை செவ்வாயில் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடியும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வாங்கின கடனை கொடுக்கறதுக்கும் முன்னாடியும் கோவில் இருக்கும், எங்கேயுமே கோவில் இருக்கும். அந்த கோவிலில் நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் தெற்கு பார்த்த மாதிரி இருப்பார். சிகப்பு ஆடை வஸ்திரம் சாத்திருக்கும், அதுதான் செவ்வாய் பகவான். செவ்வாய், அங்காரகன், குஜன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு. அப்போது நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கு முழு துவரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கக்கூடியது தான், கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது. முழு துவரை வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த கடன் வாங்க போகிறேன், சீக்கிரம் அடையணும்னு வேண்டிக்கலாம். நான் வாங்கின கடனை நான் கொஞ்சமாக கொடுக்க போகிறேன், சீக்கிரம் அடைஞ்சிடணும்னு வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு அந்த முழு துவரையை வச்சு 9 விளக்குகள், நல்லெண்ணெய் தீபம் 9 விளக்குகள் போடணும். செவ்வாய் என்பது 9க்குரியவர். 9 தீபம் போடணும். நேராக போடலாம், சைடாக போடலாம், எப்படி வேணாலும் போடலாம், இடம் இருந்தால் போடலாம். இல்லைனா எதுக்கு ஏற்றாப்புல எப்பயுமே அந்த ஒவ்வொரு சன்னதிக்கு ஏற்றாப்புல விளக்கேற்றுறதுக்குன்னு அந்த தட்டு வச்சுருப்பாங்க, ட்ரே மாதிரி சொல்லுவாங்க, அதில் வச்சுக்கலாம். இதை ஏற்றிட்டு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அந்த செவ்வாய் பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணலாம். இல்லைனா வெறும் அர்ச்சனை மட்டும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் வணங்கிட்ட பிறகு செவ்வாய்க்கு அதி தேவதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யாருன்னா எல்லாம் இல்லை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு, அந்த கோயிலில் கூட இருக்கலாம் முருகரக்கா, பெருமாள் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிடுங்க, அப்போது அந்த நவகிரகமும் அங்கே இருக்கும். அந்த முருகருக்கும் அர்ச்சனை செய்து 11 முறை சுற்றி வர வேண்டும். முருகப்பெருமான் கோயிலை 11 முறை சுற்ற வேண்டும். அதுதான் பரிகாரம். இது பண்ணி கடன் வாங்கிறதுக்கு முடியும் பண்ணணும், வாங்கின கடனை கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி செய்யணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடன் விரைவில் தீர்க்கிறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். அது இல்லாமல் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அப்போது இந்த மாதிரி அந்த நேரத்தில் வாங்குகிறோம், கொடுக்குறோம், அந்த தெய்வத்தை, அதுக்கு உண்டான தெய்வத்தை வணங்குகிறோம், அவருக்கு அர்ச்சனை பண்ணுறோம், கண்டிப்பாக தேர்றது போகிறது அப்படின்னாக்கா அதுவும் தீராத பட்சத்தில் இருக்கும். ஏனென்றால் சில நாட்கள் கூடா நாட்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விளக்கமாக நான் அதிகமாக சொல்ல முடியாது, இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்கிறேன். கூடா நாட்கள்ன்ற போது ஒரு 6-7 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நாட்களில் கடன் வாங்கினா தீராது, உடம்பு சரியாமல் படுத்தா சீக்கிரத்தில் நோய் தீராது, பிரயாணம் போனால் நல்ல விதமாக அந்த பிரயாணம் இருக்காது, திரும்பி வரத்துக்கு நாளாகும், நேரமாகும், போன காரியம் முடியாது, இப்படி தான் இருக்கும். சில நட்சத்திரங்கள் அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த நட்சத்திரத்தில் அன்றைக்கி கடன் வாங்கிடுவோம், பிரயாணம் போவோம், உடம்பு சரியாமல் போயிடும். கடன் வாங்குறதும் பிரயாணம் போகிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அதை தவிர்த்து வேறு இதில் போகலாம். நோய் வருது அதுவே தான் வரும், நம்ம அது உற்பத்தி பண்ணுறதில்லை. அப்போது அந்த கடன் வாங்குறதும் அந்த பிரயாணம் போகக்கூடிய நாட்கள் நம்ம மாற்றி அமைக்கலாம். வேறு மாற்றியே அமைக்க முடியாது அந்த நாளில் தான் அப்படின்னாக்கா அதுக்கும் வழி இருக்கிறது. இப்போ கடன் வாங்குறதா இருந்தால் பகல் 12 மணிலே, அதுக்கு பேர் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இது 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு உன்னதமான உள்ள நட்சத்திரம், அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்த 27 சேராது. எப்படி சொர்க்கம்ன்ற போது பொதுவாக சொர்க்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் திரிசங்க சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. திரிசங்க சொர்க்கம்னா விஸ்வாமித்திரர் வாழ்ந்த காலத்தில் திரிசங்க மகாராஜா அவருடைய பலத்தால் சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கத்தில் அவருக்கு இடம் கொடுக்காம அவரை தள்ளி விட்ட போது அவர் நடுவிலே வரும்பொழுது விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையால் அவருக்கு அந்த திரிசங்கு, நீ அங்கேயே நில்லு, நான் உனக்கு ஒரு சொர்க்கத்தை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி
சொர்க்கத்தை தன்னுடைய தவ வலிமையில அனுபவித்து கொடுத்தார். அதை அந்த சொர்க்கத்தில் தான் திரிசங்கம் இருக்கார். அப்போது மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது, நடுவில் தான் இருப்பார் அந்த திரிசங்க மகாராஜா. அவருக்கும் தனியாக சொர்க்கத்தை உண்டு பண்ணார். இந்த விஸ்வாமித்திரருக்கு அவ்வளோடைய சக்திகள் உண்டு. அப்போது அதே மாதிரி தான் இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு 25 நட்சத்திரத்துக்கு இல்லாமல் முதன்மை பெற்ற நட்சத்திரமாக விளங்கி வரனால அந்த அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது நான் இன்னொரு பதிவில் விரிவாக சொல்வேன். அந்த அபிஜித் என்ற அவரும் ஒரு ராஜா தான், அரசாங்கம். அவரை நட்சத்திரமாக பண்ணி அங்கே தோற்றுவிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திர நேரம் தான் தினசரி வரக்கூடிய 12 மணிலேருந்து 1 மணி. இந்த 12லேருந்து 1 பண்ணும்போது இப்போது ஒரு நாள் அன்றைக்கி நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, ராகுகாலம், யமகண்டம் எதுவுமே சரியில்லைன்னா இந்த 12லேருந்து 1 செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமும் செய்யலாம், கெட்ட விஷயமும் செய்யலாம். அப்போது கண்டிப்பாக பலனளிக்கும். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். பகல் 12 மணி அளவிலே இது தினசரியே உண்டு. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வாங்கினா ரொம்ப விசேஷம், வாங்குறதும் கொடுக்குறதும். அப்போது இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இதல்லாமல் எப்பவுமே எழுத்து மூலமாக இருக்கணும், வாய் வார்த்தை கூடவே கூடாது. எந்த ஒரு கடன் வாங்கினாலும் அதுக்கு சாட்சி வேணும். எழுத்து மூலமாக வாங்கணும், எழுத்து மூலம் கொடுக்க வேண்டும். அது மாதிரி செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுக்கு பிடித்த குலதெய்வம், இஷ்டதெய்வம் பேர் எழுதிட்டு வரலாம். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 108 எழுதிட்டு வரலாம். இதுவும் இல்லை என்றால் அந்த செவ்வாய்க்கு அதிதேவையான முருகப்பெருமானுடைய பேரை ஓம் சரவண பவ இப்படி எழுதிட்டு வரலாம். 108 தடவை தொடர்ந்து எழுதிட்டு வரலாம். இது 108 வரைக்கும் வந்த பிறகு அதை கோவிலில் கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு அதை எடுத்துன்னு வீட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது எழுத்து மூலமாக உங்களுக்கு அந்த சக்தி கிடைத்து சீக்கிரமாக கடன் தீரும். இது மாதிரி பல வழிகளில் சொல்லியிருக்கேன். அதனால் கடன் பிரச்சனைன்றது எல்லாருக்கும் உண்டு தான். அதை எளிமையான பரிகாரத்து மூலம் நீ தீர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் முறைப்படி செஞ்சு கவனமாக இருந்து அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். எல்லாருமே கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? ஒரு வீட்டில் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் வயசுக்கு வந்த ஒரு பையனும் இருந்தால் என்ன கேட்பாங்க? உங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா? உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா? குருபன் வந்துடுச்சா வரலையா? இப்படி தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகலையா, திருமணம் எப்போ? அந்த காலத்தே பயிர் செய்யன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட வயதுக்குள்ளே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசில் எல்லாருக்குமே மேஜர்னு சொல்லிடுறாங்க அரசாங்கத்தில். ஓட்டு போடும் உரிமை வந்துடுது. அப்போது பெண்களுக்கு 18 வயது, ஆண்களுக்கு 21 வயது, இப்படி தான் சொல்லியிருக்கு. இந்த வயதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி 30 வயது மேலும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. 30, 35, 40 வரைக்குமே இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் கேட்டால் பல காரணங்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையலை, படிப்பு அமையலை, வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்பு இல்லை, பேக்ரவுண்ட் சரியில்லை, நாங்கள் எதிர்பார்க்குற வருமானம் இல்லை பையன்கிட்ட அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. பையன் வீட்டில் பார்த்திங்கன்னா பொண்ணு அழகாக இல்லை, அறிவு வேணும், நல்ல குடும்பத்து பேக்ரவுண்ட் இருக்கணும், வசதி வாய்ப்புகள் இருக்கணும், பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கணும், நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. நிறைய கண்டிஷன் போடுறாங்க. இது பொதுவான விஷயம். இதனாலேயே நிறைய பேருக்கு தடைகள் ஏற்பட்டுருக்கு. இருந்தாலும் ஜாதகத்திலையும் தோஷங்கள் இருக்கும், திருமணத்திற்குன்னு தோஷங்கள் இருக்கும். அது இல்லாமல் சாபம், யாராவது சாபம் விட்டுருப்பாங்க, அதனாலேயும் தடைகளாக இருக்கும். முன்னோர்களுடைய அந்த திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, அதனால கூட அந்த தடைகள் ஏற்படலாம். இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது அந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். முதல்ல நம்ம ஜாதகத்தை எடுத்துப்போம். ஏன்னா ஜாதகம் தான் ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகுனா ஜாதகம் எடுத்துக்கிட்டு தான் ஜோசியிட்ட போவாங்க. எங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கு குருபல் வந்துடுச்சா, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, நேரம் இருக்கா, அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் ஜாதகப்படி லக்னத்திற்கு, லக்னம்ன்றது அவங்க பிறந்த நேரம், அது அந்த பிறந்த நேரத்தை வச்சு குறிக்கக்கூடியது, லா என்று போட்டிருக்கும், அதுதான் லக்னம். இந்த லக்னத்திலேருந்து 7ஆம் இடம், 7ஆம் இடம்ன்றது தான் பெண்ணுக்கு கணவன் சாணமும் ஆணுக்கு மனைவி சாணமும் சொல்லப்படும். அந்த 7ஆம் இடத்துல பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது, பாப கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது, பாப கிரகம் பார்க்கக்கூடாது. இது மாதிரிலாம் இருந்தால் திருமண தடை ஏற்படும். அதே 7ஆம் இடத்துல சுப கிரகம் இருந்தாலும், சுபகிரக பார்வை இருந்தாலும், சுபகிரக சேர்க்கை இருந்தாலும் அந்த சரியான நேரத்துக்கு திருமணம் நடந்துடும்.
அப்போ இந்த தோஷங்கள் கிரகங்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும்? அப்போ சுபகிரகங்கள்ன்ற போது குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாவகிரகங்கள் பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாம் பாவகிரகங்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த கிரகங்கள்லாம் இருந்தாலும் பார்த்தாலும் சேர்ந்தாலும் தோஷங்கள் ஏற்படும். அப்போ அந்தந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் நீங்கள் ஜோதிடர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த கோயில் போயிட்டு வாங்க, இந்த விளக்கு ஏற்றுங்க, இந்த நைவேத்தியம் பண்ணி கொடுங்க, இத்தனை தடவை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்பட்டு நீங்கள் அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பரிகாரம் குறைஞ்ச 48 நாளுக்கு சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் அது செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்குண்டான விஷயங்கள் வந்துடும். பொண்ணுக்கு பையன் மாப்பிள்ளை கிடச்சிருவார், பையனுக்கு பொண்ணு கிடச்சிருவாங்க. இது மாதிரி நடக்கும். அதுவும் தள்ளி போகுதுன்னா அப்போ சாபங்கள் யாராவது விட்டுருப்பாங்க. அப்போ என்ன அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சாபங்கள் இருக்கும். அது வந்து உறவாக நெருங்கிய உறவாக இருக்கலாம், தூரத்து உறவாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. அப்போது சில பேர் நேரிலே சொல்லிடுவாங்க சண்டையில், உன் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு. சில பேர் மனசுலேயே வச்சுப்பாங்க. இதெல்லாம் உண்மை நடந்த விஷயம், நடந்துக்கிட்டும் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது சாபங்கள் விளங்குறதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் எப்பவுமே வரம் கொடுக்கறது. அந்த சிவபெருமானுக்கு போயிட்டு ஒரு சனிக்கிழமையில் மாலை வேலை 6 மணிக்கு அகல் விளக்கு சாதாரணமாக இருக்கும், அது இல்லை, பெரிய அகல் விளக்கு. அப்படி பார்க்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலாம் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பானையில் மண் பானையில் பொங்குவாங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வைப்பாங்க, ஒரு பெருசாக இருக்கும் அந்த தட்டு, மண் தட்டு. அதுதான் மண் அகல் விளக்கு, பெரிய அகல் விளக்கு. அது மாதிரி வாங்கி இப்போ கடையிலலாம் கிடைக்கிது. அதை வாங்கி நல்லெண்ணெயை வீட்டில் ஊற்றி அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ அவருடைய முகத்தை அந்த எண்ணெயில் பார்க்கணும். 3 தடவை அந்த முகத்தை பார்க்க வேண்டும், குனிஞ்சு குனிஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பாட்டிலில் ஊற்றி, பாட்டிலையோ பாத்திரத்துலையோ இதில் எடுத்துன்னு போயிட்டு சிவன் கோயிலில் அந்த பெரிய அகல் வச்சு இவங்க கையாலே, அந்த தடைப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, அவங்க கையாலே அந்த தீபத்தை ஏற்றி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை 11 தடவை சுற்றி வரணும். அந்த சிவன் கோயில் பழமையான கோயிலாக இருக்கணும். அப்போ தான் போய் விசேஷம். அதெல்லாம் இருக்குது, இப்போ நிறைய இருக்குது. 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயிலில் போய் பண்ணணும். அப்போ இது மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த சாபம் விட்டுருந்தால் கூட அது விலகி, அந்த திருமணம் தடை விலகி சீக்கிரத்தில் வரன் கிடைச்சிரும். பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி பிடித்த மாதிரி கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். எப்பவுமே தெய்வத்தை நம்ம வணங்கி பரிகாரம் பண்ணும்போது நம்மளுக்கு பிடித்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி நடக்கும். இது இல்லாமல் இன்னும் தடையாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, அதுக்கு தான் சுயம் வர பார்வதி ஓமம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஓமங்கள் பண்ணுவாங்க. நெருப்பு மூற்றி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓமங்கள் பண்ணுவாங்க. கணபதி ஓமத்தில் ஆரம்பித்து எல்லாமே நவகிரக ஓமம், லக்ஷ்மி யோகம், சுதர்சன ஓமம், கல்விக்கு வித்யா ஓமம், நோய் வாய்ப்பட்டிருந்தால் தன்வந்திரி ஓமம், மிருத்யுஞ்சய ஓமம், ஆயுளுக்கு, இது மாதிரிலாம் நிறைய ஓமங்கள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது திருமணத்திற்கென்று சுயம் வர பார்வதி ஓமம்னு இருக்குது. அப்போது பார்வதிக்கு சிவனுக்கு கல்யாணம் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தை பார்த்து அதனுடைய சிவனையும் பார்வதியும் வணங்கி அவங்களுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி அது வந்து ஆச்சாரியர்கள் பண்ணுவாங்க. நல்லா பெருசாக பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பர்சனலாக தனியாக அவங்க வீட்டு பையனுக்கும் பொண்ணுக்கும் பண்ணிப்பாங்க. இல்லைனா எல்லோரும் ஒன்று கூட இடத்துல இப்போ நிறைய கோயிலெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அதில் போய் நம்ம கலந்துக்கலாம். அப்போ அந்த ஓமத்தில் கலந்துக்கிட்ட பிறகு அது என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை எல்லாேருக்கும் அந்த பூஜை பண்ணி சுவாமிகிட்ட வச்சுருக்கிற மாலையை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கழுத்தில் போட்டு அர்ச்சனை பண்ணி பிரசாத பை கொடுப்பாங்க. அது வீட்டில் இருந்து போய் அந்த மாலையை வீட்டில் கட்டி வச்சிடணும். உங்களுக்கு கல்யாணம் எப்போ முடியுதோ, முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கோயில் மூலிமா நீங்கள் அந்த மாலையை வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த மாலையை காஞ்சிருக்கணும். அந்த கோயிலில் போட்டுடலாம். அங்கே இப்போ குப்பை போட இடம்னு இருக்கும் இல்லையா, அங்கே என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க எங்கே போடணுன்னா அவங்க போட்டுருவோம். அவங்க அப்புறப்படுத்திப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் சூட்சமான விஷயம். அப்போது இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாத விஷயங்கள் கல்யாணம் நடந்துடும். சீக்கிரத்தில் கல்யாணம் முடியும். இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி கிரக கோளாறுகளாலையும் நடக்கலாம், சாபத்தினாலையும் தடைப்பட்டிருக்கலாம். இது மாதிரி இது இல்லாமல் அவர்களுக்கு வந்து விதின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து கல்யாணமே ஆகாமல் கூட இருக்கலாம். சில பேருக்கு தெய்வ பிரச்சனையால் நல்லா கேட்டுங்க. இப்போது ஒரு முடியாமல் போகிறீங்க, ஒரு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. கடைசியாக அவர் என்ன சொல்லுவார்னா, எங்களால் முடிஞ்சே பண்ணிட்டோம், காடு தான், கடவுளுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக போயிடுச்சுப்பீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடைசியாக அதுதான் சொல்லுவாங்க. அப்போது அது மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த தெய்வத்தை நம்பி பண்ணுறது. அப்போ கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய சங்கல்பம் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும்.
நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த சுயம்பர பருவத்தில் கடந்துட்ட பிறகு நடக்கக்கூடிய உங்களுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவு வராது. எதிரே வந்தாலும் பிரச்சனை தீர்ந்துரும். நல்ல சுகமாக வாழ்க்கையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம், நஷ்டம் பண்ணுறோம். வீண் பொருள் வீணான தேவையில்லாத பொருளாக வாங்கி வீட்டில் வைக்கிறோம். தான தர்மம் கூட பண்ண மாட்டோம். காசெல்லாம் கண்டபடி கரியாக்குறோம். தீய பழக்க வழக்கத்தில் கொண்டு போய் எல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆக போகிறதில்ல. அந்த ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் பண்ணினா காலம் பூராவே உங்கள் பொண்ணும் பையனும் நல்லா தான் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் நான் சொன்ன இந்த பரிகார முறையில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட திருமண தடையும் விலகி கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கல்யாணம் ஆகிட்ட பிறகு பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி அடுத்து என்ன விசேஷம் இல்லையா அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? குழந்தை இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. கண்டிப்பாக அதுதானே முக்கியம். 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க திருமணத்தில். அதில் ஒரு செல்வம் தான் மக்கள் செல்வம். மக்கள் செல்வம்னு மழலை செல்வம்னு சொல்லுவாங்க. அதுதான் குழந்தை. அதுக்கு தானே அந்த திருமணம் செய்கிறது. நம்மளுடைய வாரிசு வருவது, தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய தொடரக்கூடிய அந்த வாரிசுகள், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அப்போ அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு புத்திர பாக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த புத்திர பாக்கியம் இல்லையா, இருக்கா, ஜாதகப்படி தப்பாக இருக்கா, அதுலேயும் யாராவது சாபம் விட்டுருக்காங்களா, பிரச்சனை இருக்கா அப்படின்றத பற்றி அந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எப்படி நம்ம கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தோமோ ஜாதகத்தில் நடக்குமா நடக்காதா எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே குழந்தை இருக்கா, பாக்கியம் புத்திர பாக்கியம் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். அப்போ நம்ம அது மாதிரி ஒரு ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடம், அதுதான் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடத்திலே புத்திரஸ்தானத்திலே பாபகிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ இருக்கக்கூடாது. சுபகிரக பார்வை சேர்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் கல்யாணம் ஆகி 1 வருஷம், மேக்ஸிமம் 1 வருஷத்துல குழந்தை பார்த்துடும். இல்லை 2, 3 மேக்ஸிமம் அவ்வளோதான். 3 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நல்ல செயற்கையாக இருந்தால். 3 வருஷத்துக்கு மேலேயும் குழந்தை பிறக்கலனா தான் ஏதோ பாதிப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே மெடிக்கலில் போய் பார்ப்பாங்க. மெடிக்கலில் பார்த்தும் இல்லைன்னுவாங்க. இருந்துன்னா இருக்குன்னுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு. அப்படி இருந்தாலும் இல்லைனாலுமே அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்குது. அப்போ புத்திர பாக்கியம் ஏற்பட போகும்போது அந்த கிரகங்கள், எந்த கிரகங்கள் கிரக சேர்க்கை இருக்கோ அதுக்குண்டான ஸ்தலத்துக்கு போகலாம். அந்த கிரகத்துக்கு உண்டான நைவேத்தியம் எல்லாமே வச்சு முறைப்படி விளக்கேற்றி அபிஷேகம் பண்ணி வழிபட்டு வரலாம். அந்த தெய்வத்துக்குடைய அதிதேவதை இருக்குது, தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தெய்வம் அதிதேவதையாக இருக்குது. அந்த தெய்வங்களை வழிபாட்டு பண்ணிட்டு வரலாம். இதுமாதிரி பண்ணிட்டு வந்தால் எல்லாமே ஒரு மண்டலம் தான், 48 நாட்கள். அதில் அதுக்குண்டான அறிகுறி தெரியும். இப்போலாம் புத்திர பாக்கியம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருமே டாக்டர் தான் போய் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போலாம் மெடிக்கல் ஷாப்பில் போகிறாங்க, வராங்க, டக்குன்னு அவங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்துட்டா தெரிஞ்சிடுது, அதிலே பாசிட்டிவ்னு வரும். அது மாதிரிலாம் இப்போ நவீன யுகமாக ஆகிடுச்சு, மாடர்ன் பீரியட் வந்துச்சு. அப்போல்லாம் அந்த காலத்தில் மருத்துவச்சின்னு இருப்பாங்க. பெரும்பாலும் ஆண் பெண் இருந்தாலும் வைத்தியருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து கைப்பிடிச்சு பார்த்து நாடி பார்த்தா குழந்தை உண்டாயிருக்கு உருவான்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ஈஸியாக பண்ணிடலாம், பார்த்தலாம். அப்போது அந்த மாதிரி அந்த பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் பண்ணி நடக்கலைன்னா அப்போ சாபங்கள் யாராவது விட்டுருப்பாங்க. இப்போலாம் சர்வசாதாரணமாக சாபம் விட்டுறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணவங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, நம்ம பொருளை அபகரித்தவங்க, நம்ம குடும்பத்தை கெடுத்தவங்க, இவங்களாம் நல்லா இருக்கக்கூடாது. அவங்க கல்யாணம் கல்யாணம் ஆகிட்டா கூட, கல்யாணம் ஆகிடுச்சா அவங்க ஒரு புள்ள பேச்சு கூட வரக்கூடாது அப்படின்னா என்ன, குழந்தை வரக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. குழந்தைய கூட வரக்கூடாது இப்படிலாம் சாமி விடுவாங்க, மனசார விடுவாங்க. அப்போ அது மாதிரிலாம் இருக்கணும். அது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு உள்ளவங்களா இருந்தால் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கனவுல காட்டுவாங்க அது யார் என்ன சாப்பிட்டு விட்ருக்கா என்னன்னு. இல்லைன்னா யாராவது கோயிலில் போய் உட்காந்தா அவங்க பேரை சொல்லுவாங்க. இது காதில் விழும் நம்மளுக்கு. இது உண்மையிலே அனுபவமாக ஆராய்ச்சிபூர்வமாக உணர்ந்தது தான். இப்போ இது மாதிரியும் கிடைக்கலன்னா அதுக்கு தான் இந்த குறி சொல்கிறது அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க.
அதில் நல்லவங்க யாருன்னு பார்த்து விசாரித்து போய் அங்கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி இவங்க சாப்பிட்ருக்காங்க, உங்க குழந்தை பிறக்கூடாதுன்னு அப்படின்னு. அப்போது யார் அவங்க சாப்பிட்ருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களுடைய நல்ல நட்பை வளர்த்துக்கிட்டு, அவங்களுக்கு தெரியாமையே அவங்க கையால் தண்ணி வாங்கி குடிச்சிக்கணும், அவங்க வீட்டில் போய் சாப்பிடணும். இல்லைனா அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுக்கணும். தண்ணி முக்கியமாக கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற தண்ணி அவங்க குடிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே நல்லா ஒன்று கேட்டுங்க. நிறைய பேர் போனீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு வந்தால் கூட சண்டை போட்டு முடிச்சோன்னா தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி கொடுக்காம யாரும் அனுப்ப மாட்டோம். டிஃபன் இருக்கோ, சாப்பாடு இருக்கோ, ஸ்நாக்ஸ் இருக்கோ, எதுவுமே இல்லைனா கூட தண்ணியாக கொடுத்து தான் அனுப்புவோம். அதுதான் நம்ம பண்பாடு. பண்பாடு மட்டும் இல்லை, அதில் சூட்சமும் இருக்குது. அதில் தான் எல்லாமே முன்னோர்கள் வந்து சும்மாலாம் சொல்லிட்டு போகல. அதனால் தண்ணி கொடுக்கணும். யாராக இருந்தாலும் தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உள்ளே போய் அந்த தண்ணி உடம்புக்குள்ளே போகும்போது சந்தோஷமாக இருக்கும். இவங்க மனசில் கெட்டது நினச்சிருந்தா கூட அந்த அந்த தண்ணிக்கு வந்து அந்த தோஷத்தை நீக்கிற சக்தி இருக்குது. அது விலகிடும். அதுக்காக தான் அது மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ அந்த தண்ணி வாங்கி குடிக்கலாம், அவங்கள சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து அனுப்பலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். தெரியாமல் வாங்கிக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு காமிக்கக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணணும். இதுவும் மீறி சாபம் இருந்து அவங்கள மூவ் பண்ண முடியாது, அவங்க கிட்ட போக முடியாது அப்படின்னு இருந்தால் அதற்கும் வாய்மை இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருக்கருகாவூர் அப்படின்னு ஒரு அம்மன் கோயில். அம்மன் பேர் திருக்கருகான்னு சொல்லுவாங்க. கருக்கினில் அமர்ந்தவள் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் விசாரித்து நீங்கள் போகலாம். அந்த தெய்வத்துக்கு போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த எப்பேற்பட்ட தோஷம் வந்தாலும் விலகிடும். அது இல்லாமல் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா புட்லூர் அம்மான்னு சொல்லுவாங்க. புட்லூர் அம்மா அவங்க புள்ளதாச்சியோடு இருப்பாங்க, படுத்த மாதிரி இருப்பாங்க. அந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு அந்த புத்திர தோஷம்லாம் நீங்கிடும். சாபம் இருந்தால் கூட நீங்கிடும், எல்லாமே விலகிடும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். 48 நாளுக்கு விரதம் இருந்து வரலாம். இதெல்லாமே இல்லாமல் எனக்கு ஈஸியாக வேணும் சாமி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்குள்ள நல்ல ஒரு அம்மன் கோயிலை தேர்ந்தெடுத்து வச்சுங்க. அந்த அம்மன் கோயிலை நீங்கள் அடிக்கடி போகிறதா இருக்கணும். அந்த கோயில் போயிட்டனால உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கணும். அது மூலம் தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த கோயில் போயிட்டு வரும்போது நல்லா கேட்டுங்க, ஒரு புதன்கிழமை போகணும். புதன்கிழமை தான் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கலாம். புதன்கிழமை போயிட்டு அந்த அம்மனுக்கு வந்து கணவன் மனைவி 2 பேருமே போகணும். 2 பேர் சேர்ந்தால் தான் குழந்தைக்கு புத்திர பாக்கியம் வரும். தனியாக ஒருத்தர் மட்டும் போகக்கூடாது. அதனால் போயிட்டு 2 இளநீர் வாங்கி அங்கே கொடுத்து, ஒரு இளநீரை அந்த அம்மன்கிட்டே வைத்துட்டு ஒரு இளநீரை வாங்கி இந்த கணவனும் மனைவியும் ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வாய், அவங்க ஒரு வாய், இந்த மாதிரி 3 தடவை அங்கேயே குடிக்கணும். அங்கே குடிக்க அனுமதி இல்லைனா கூட வெளியே வந்து குடிக்கலாம். அந்த கோயில் ஸ்தலத்தில் வெளியே வந்து குடிக்கலாம். குடிச்சிட்டு அதை அங்கேயே தூக்கி போட்டுடணும். எச்சப்படக்கூடாது. அந்த நீங்கள் சாப்பிட்ட இளநீர் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது வெளியே கொண்டாந்து போட்டுடணும். இது மாதிரி 3 வாரங்கள் தொடர்ந்து போயிட்டு இளநீர் வாங்கி குடித்து விட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அந்த தோஷத்தால் நிவர்த்தி ஆகி அம்மனுடைய அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் எளிமையான பரிகாரமாக சொல்லியிருக்கேன். முன்னுமே சொன்ன அந்த கிரக பரிகாரங்கள், கிரக தேவதைக்கு அதெல்லாம் செய்யலாம். சாபம் விட்டுருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெகு விரைவிலே அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து மற்றவங்க வாயை அடைச்சி அவங்க சொல்கிறத நிறுத்தி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இது ஒரு முக்கியமான பதிவாக தான் உங்களுக்கு விளங்க போகுது. ஏனென்றால் நிறைய பேருக்கு படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், தொழில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தான் செய்யும். எந்த படிப்பாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம இருக்கிற நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் அப்போ எவ்வளோ பெரிய மதிப்பு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபாரின் ரிட்டர்ன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து மதிப்பும் கூடும், உங்களுக்கு வருமானமும் வரும். அந்த மோகம் தான் எல்லாருக்குமே இப்போது இருந்துகிட்டு வருது. வெளிநாட்டு மோகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே அப்படி தான் பண்ணுறாங்க. மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையில் நல்ல திறமையாக செயல்படணும் அப்படின்னா அந்த வேலை செய்கிற கம்பெனி நிர்வாகமே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்குது. போயிட்டு வாங்க, ஒரு 2 இயர்ஸ் இருந்துட்டு வாங்க, 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படி இருந்துட்டு வாங்கணும். இது மாதிரி தான் நடக்குது எல்லாமே. இது இல்லாமல் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சால் நல்லதுன்னு நினைப்பாங்க. அங்கே போயிட்டு வரணுன்னுவாங்க. இது சமீபமாக இப்போ கொரோனா வந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க தவிர மற்றபடி ரொம்ப அதுக்குண்டான ஆசைகள் இருக்க தான் செய்யுது எல்லாருக்குமே. அப்போ அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கும்
வெளிநாட்டில் இருந்து தொடர்பு ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி வியாபாரமோ தொழிலோ பண்ணுறதுக்கோ எப்படி இருக்கணும், கிரகங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அது நடக்கும், இது பற்றி அந்த பதிவில் விவரமாக சொல்ல போகிறேன். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு தொடர்பு கொண்ட இடம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய ஜாதகப்படி நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடம் சொல்லப்படுது. 12ஆம் இடம் சொல்லுவாங்க. அந்த 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது எல்லாமே செய்யும். அப்போது அதுக்குள்ளே இருக்கிற கிரகங்கள், பார்வை, சேர்க்கை இப்படிலாம் வச்சு சொல்லலாம். பெரும்பாலும் கண்ணை மூடிட்டு 12 ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிடலாம். இது மாதிரிலாம் இந்த சந்திரன் ராகு இருந்தாலுமே முக்கியமாக உடனே கிடைக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். இதெல்லாமல் பல கிரக சேர்க்கைகள் போகிறது எல்லாமே ஜோதிடரை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், இல்லைனா இங்கே தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அதில் நல்ல பார்வைகள் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும். தீய பார்வைகள் சேர்க்கை இருந்தால் என்ன பண்ணலாம்? அப்போ அதுக்கு பரிகாரம் கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய பரிகாரங்கள் ஜோதிடர் சொல்லும் போது கேட்டு நடந்து அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்களும் அந்த கிரக அதி தேவதையான தெய்வங்களுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு 48 நாளுக்கு குழந்தை விரதம் அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரணும். அப்போ உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்பு மூலிமா தொழில் வியாபாரம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக ஏதாவது எளிமையான இறை பரிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இருக்குது. அந்த காலத்தில் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ராமபிரானுக்கு பெரிதும் உதவுனது அந்த மகா ஆஞ்சநேயர் தான். அந்த ஆஞ்சநேயருக்கு இருக்கிற திறமை அவருக்கே தெரியாது. அந்த ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய திறமை அவருக்கு தெரியாது. ஜாம்பவான் ஒரு இருந்தார், அவரும் அந்த இனத்தை சேர்ந்தவர் தான். அவங்க இனத்தை அவர் சொல்லி தான் அந்த ஆஞ்சநேயருக்கு தெரியும். கடல் கடந்து போய் அந்த சீதையை கண்டுபிடிச்சிட்டு வந்தார். அப்போது அவருக்கு என்ன சக்தி பாருங்கள், பறக்கும் சக்தி இருந்தது அவருக்கு. கடல் கடந்து போய் அந்த சீதை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி ராமர்கிட்டன்னு சொன்னார். அப்போது வெளிநாட்டுக்கு தொடர்பு பண்ணுறது கடல் கடந்து போகிறது தானே. அப்போது ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு, அந்த ஆஞ்சநேயர்லேயே பறக்கும் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பார்சல் சர்வீஸ், கொரியர் எல்லாமே ஆஞ்சநேயர் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு லோகோவே இருக்கும். அதுக்கு ஏபிடி பார்சல் சர்வீஸ் சொல்லுவாங்க. அந்த பார்சல் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பறக்கிற மாதிரி இருப்பார், கையில் மலையை வச்சுக்கிட்டு பறந்து போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உள்ள உருவம் கொண்ட ஆஞ்சநேயர் படத்தை பொதுவாக வைக்கக்கூடாது. அந்த படத்தை வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுன்ற போதுக்காக அந்த காரணத்துக்கு மட்டும் வச்சு வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி உள்ள அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்குது, கோயில் இருக்குது. சஞ்சீவி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அழைக்கப்படுவார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில் சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். அதுக்குண்டான நைவேத்தியங்கள் விளக்கேற்றி முறைப்படி செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சீக்கிரத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இல்லாமல் இது இல்லாமல் விநாயகரும் முதல்ல வணங்கணும். அதுதான் முக்கியமாக. எந்த ஒரு விஷயமும் விநாயகர் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த விநாயகரை முதல்ல ஆரம்பத்தில் வணங்கிட்டு ஆஞ்சநேயர் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்பு ஜாதகத்தில் இல்லாத விஷயமும் நடக்கும். இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேயே ஒரு கோயில் இருக்குது, நங்கநல்லூர் என்ற இடத்துல விசா விநாயகர்னு சொல்லுவாங்க. விசா அவரை வணங்கிட்டு போனாலே விசா கிடச்சிரும். விசா கிடைச்சா நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியும், இல்லைன்னு கிடைக்காது. டூரிஸ்ட் விசா எல்லாருக்குமே கிடைக்கும், ஆனால் வேலைக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது விசா விநாயகரனே இருக்கார். அந்த மாதிரி அங்கே போய் வழிபட்டு வரலாம். எங்களுக்கு அந்த இடம் போக முடியாதுங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போது அதுக்கும் உபாயம் இருக்குது. அப்போது விநாயகரை நீங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வழிபடும்போது அந்த பெயர் சொல்லி வழிபடுங்க. விசா விநாயகரே போற்றி போற்றி, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க, இல்லைன்னா அந்த பேரை சொல்லி வணங்கினாலே அந்த பேருக்கு உண்டான தெய்வமாக அவர் மாறிடுவார். அப்போது விசா விநாயகரை போற்றி போற்றி இது சொல்லிட்டு வாங்க. 108 தடவை சொல்லிட்டு வரணும். அது மாதிரி 108 சுற்றி வரணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் தொழில் வியாபார தொடர்பு கிடைக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்போது ரொம்ப சிறிய சாதனை புரிவிங்க, வியாபாரம் பன்மடங்கு பெருங்கும், தொழில் வளர்ச்சி அடையும், இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சில பேருக்கு குறுகிய காலம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அங்கே இருந்துட்டு போகிற மாதிரி நினைப்பாங்க. அவங்களுக்குமே இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு
அதில் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அப்போது முழுமை பெறத்துக்கு தான் அந்த 48 நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது பாதி ஒரு மண்டலம் வந்து 48 நாட்கள். அதில் பாதி என்ன 24 நாட்கள் ஆகும். அப்போது இதெல்லாம் சூட்சமான பரிகாரம். அந்த நம்ம 48 நாளுக்கு 24 நாளுக்கு பண்ணிட்டு வந்தீங்கனாலே அங்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போயிட்டு வர மாதிரி கொஞ்ச நாள். சில பேர் அங்கேயே தங்கி வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் முழுமையாக அந்த மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்களே, ஐப்ப மாதம் மாலை போட்டு விரதம் இருக்கவங்க மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மண்டலம் இருந்து பண்ணால் முழுமையான அந்த பலன் கிடைக்கும். அதுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். நான் அந்த சொன்ன முறைகள்லாம் நீங்கள் ஏற்படுத்தி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைச்சி, வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி, வியாபாரம் தொழிலெல்லாம் சிறந்து விளங்கி நல்ல ஒரு முக்கிய நபராக கருதப்பட்டு நல்ல வாழ்க்கையில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லி இது மாதிரிலாம் சொன்ன பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலையோ உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து நல்வாழ் வாழ போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன், போய் ஜோசியரை பார்த்துட்டேன், ஜாதகம் பார்த்துட்டேன், ஒன்றும் பலன் கிடைக்கல, எல்லா கோயிலுக்குள்ளே போயிட்டு வரேன், ஒன்றுமே நடக்க மாட்டுது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு. அப்போது அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்காம இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அது தடையாக இருக்கும், எது பண்ணாலுமே நடக்காமல் இருக்கும். அப்போ அது எந்த தெய்வம்? அதுதான் குலதெய்வம். குலதெய்வன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட முன்னோர்கள், நம்ம அப்பா தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க வழிமுறை. மொத்தம் 21 தலைமுறைகள். அதை முக்கியமாக பார்க்கும்போது 7 எழுத்துன்னு சொல்லுவாங்க, 7 தலைமுறை. அது மாதிரி தலைமுறையாக வந்து வணங்கிட்டு வந்த தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லப்படுது. அந்த தெய்வத்தை நம்ம மறந்துருப்போம். அதனாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். இல்லை சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் கல்யாணம் பண்ணணும் தனி கொடுத்து வச்சுறாங்க. சொந்த பந்தங்கள்லாம் அடிக்கடி வந்து பேரதில்ல. நல்லது கெட்டது மட்டும்தான் செய்கிறவங்க போவாங்க. அது கூட நேரம் இருக்கிறதில்ல. வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு வேலை இருக்குது, நேரம் இல்லை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. பேசக்கூட நேரம் இருக்காது. வருவாங்க, விஷ் பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, பைசா கொடுப்பாங்க, பணம், அவ்வளோதான், போயிட்டே இருப்பாங்க. இதனாலே நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகுது, பேச முடியாமல் போகுது. அப்போ அந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது, அதுதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். குலதெய்வன்ற போது நம்மளுக்கு அப்பா சொல்லிட்டு போயிருப்பார் கண்டிப்பாக. அப்படிப்பட்டவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எனக்கு அப்புறம் நீ இந்த தெய்வத்தை வணங்கு, இதுதான் நம்ம வழியாக கும்பிட்டு வரோம், எங்கள் அப்பாவை தான் வணங்கினார். அப்போ அவங்க ஈஸியாக புரிஞ்சிடும், அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமாக இருந்தனாக்கா பெரும்பாலும் ஊர் விட்டு ஊர் தான் இருப்பாங்க. அப்போது வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு அந்த குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு பொங்கல் வைத்து குடும்பத்தோடு போகணும். அதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் குடும்பத்தோடு போகணும். குடும்பம்னா கணவன் மனைவி பிள்ளைகள், அவ்வளோதான். அதுவும் கண்டிப்பாக போகணும். இன்னும் கேட்டால் பங்காளிகள்லாம் போகிறது இன்னும் விசேஷம். நம்ம அப்பா இருந்தபோது அப்பா அம்மா சொல்கிற குலதெய்வம் தானே, அப்போ கூட பிறந்தவங்களாமே கூட்டின்னு போகணும். அதுதான் முக்கியம். இப்போலாம் அதெல்லாம் முடியாத காரியம். இருந்தாலும் குடும்பத்தோடு போகிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும் தெரிஞ்சிட்டாக்கா. அப்போது குலதெய்வ அருள் இல்லையே எந்த தெய்வ அருளும் கிடைக்காது அப்படின்னு என்னுடைய குருநாதர் மகாபெரியவர் சொல்லியிருக்கார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாதவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கனாலே நாள்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் வீட்டுக்கு அருமையில குலதெய்வம் இருந்தால் மாதந்தோறும் போயிட்டு வரலாம். எப்பயுமே ஒரு மாதம் நல்லா இருக்கணும்னாக்கா, இப்போ நம்ம வருஷப்பிறப்பை ஏன் கொண்டாடுறோம், அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் தானே கொண்டாடுறோம். அதே மாதிரி தான் மாதமும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெரிய பணக்காரங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஏழை ஏழுங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிடில் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா, நடுநிலை, அவங்களுக்கு தான் தேவை. அவங்களுக்கு தான் எல்லாமே நல்லது கெட்டது பார்க்கணும், பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க, என்ன சம்பளம் வருதோ அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. அப்போது அவங்க அந்த மாதத்துக்கு முன்னாள் முதல் நாள் வரும் இல்லையா, அன்றைக்கி போயிட்டு வரணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால். அப்போ அதுதான் அந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இது மாதிரி வழங்கிட்டு வரணும். அந்த குலதெய்வத்தை படம் கட்டா வீட்டில் வாங்கி வச்சு அது தனியாக பூஜை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் குலதெய்வம் கிடைக்கும். இப்போது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் குலதெய்வம் கிடைக்கலனா அந்த காலத்துலேயே நம்ம வணங்கி வழிபட்டு வந்திருக்கோம். சப்த கன்னி 7 அம்மன் சொல்லுவாங்க, 7 அம்மன். இது கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 7 செங்கல் வச்சு வணங்கிட்டு வருவாங்க. எல்லா இடத்துலையுமே உருவ வழிபாடு இருக்காது. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் உருவ வழிபாடு வந்தது. அதில் 7 கன்னிகள் இருப்பாங்க.
அந்த வரிசையை பார்த்திங்கன்னா பிராமணி, கௌமாரி, மகேஸ்வரி, வாராகி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி, இது மாதிரி 7 கன்னி தெய்வங்கள் இருப்பாங்க. இந்த 7 கன்னி தெய்வங்களை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க கனவுல வந்து சொல்லுவாங்க எந்த குலதெய்வம் இது. அந்த 7 கன்னிமார்களுக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏன்னா 7 கடவுளுடைய சக்தி உண்டு அதுக்கு. அப்போது கனவுல வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்களே, பழைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, இதுதான் உங்கள் குலதெய்வம், இந்த ஊரில் இருக்கான், போயிட்டு வா, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படியே இல்லைன்னா கூட கோயிலில் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்து வேண்டிட்டு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா, அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கோயில் போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தான் வரணும். உட்காந்து அந்த தெய்வத்தை நினச்சிட்டு வரணும். அந்த கோயில் உள்ள தெய்வத்தை நினச்சிட்டு தேங்காய் பழம்லாம் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போயும் சில பேர் இருக்கிறாங்க, வழிமுறையாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க, பெரும்பாலும் இல்லை. அப்போ உட்காந்துருந்தீங்கன்னா அந்த கோயிலில் யாரோ பேசுகிறதுக்கு உங்கள் காதில் விழும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு பேரை சொல்லுவாங்க. அப்போ அந்த பேர் தான் உங்கள் குலதெய்வம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நீங்கள் போயிட்டு வரீங்க கோயிலுக்கு. இது மாதிரிலாம் விஷயம் இருக்குது. சரி, இதெல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனையாக இருக்குது, பண்ணி கூட நடக்கலைன்னா அதுக்கு தான் அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க இருப்பாங்க. அதுலேயே நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து அங்கே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இதுதான் உன் குலதெய்வம், இது வரைக்கும் நீ மறந்தது மட்டும் இல்லை, இதை வந்து நடுவில் உங்கள் மூதாதையர் வந்து வழிபடாமல் போயிட்டாங்க, அதில் அந்த தெய்வம் கோபம் கொண்டு உனக்கு யாருன்னு சொல்ல முடியாமல் போயிட்டாங்க அவங்க, அதுதான் விஷயம்னு சொல்லி அவங்களே கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதை நீங்கள் போற்றி பாதுகாத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குலதெய்வத்தை தான் முதல்ல சொல்லணும். இப்போ நம்ம எப்படி ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் இருந்தாங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டி தான் பெரும்பாலும் பெரியவங்க, அதுக்கு பேரில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி தான் நம்ம செய்வோம், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. அது மாதிரி தான் குலதெய்வத்தை ஆசீர்வாதம் வாங்கி செஞ்சிங்கன்னா அந்த செயல்பாடு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நல்லபடியாக தங்கு தடையின்றி தாமதமின்றி சீக்கிரமாக முடிஞ்சிடும், நல்லபடியாக நடக்கும். இப்போ குலதெய்வத்தை அருள் இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, வெற்றி மேலே வெற்றி கிட்டும். இது மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வரலாம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து குலதெய்வம் பண்ணும்போது இஷ்ட தெய்வம்னு உங்களுக்கு இருக்கும், பிடிச்ச சாமின்ற பிள்ளை அதையும் சேர்த்து வழிபாடு பண்ணணும். எப்பவுமே எங்கே போனீங்கனாலுமே கோவிலில் கேட்பாங்க, உங்கள் குலதெய்வம் எது, இஷ்ட தெய்வம் எது, ரெண்டுமே கேட்பாங்க. அப்போது அது சொல்ல தயாராக இருக்கணும். அப்போ குலதெய்வத்து பேர் சொல்லணும், அப்போ இஷ்ட தெய்வத்து பேரும் சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த கோயில் எந்த கோயில் போயிருங்களோ அந்த தெய்வத்து பேர் அவர் ஆச்சாரியர்கள் சொல்லுவார், அர்ச்சகர், குருக்கள், ஆச்சாரியர் சொல்கிறாங்களே அவங்க சொல்லி உங்கள் நட்சத்திரம் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் முறையாக கடைபிடிச்சு வருது. அதனால் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற முறையை சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான பரிகாரங்கள், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணணும், இது மாதிரிலாம் பண்ணணும். குடும்பத்தோடு போயிட்டு வந்தால் நல்லது. போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அங்கே வந்து காப்பு வச்சு கட்டி கொடுப்பாங்க. இப்போ முடிக்கயிறுன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு அந்த கயிறு அம்மாக்கிட்ட, அந்த ஆண் தெய்வம் வந்தாலும் பெண் தெய்வம் வந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட வச்சு அதை நீங்கள் கையில் கட்டிக்கணும். அதுதான் பாதுகாப்பு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனால தான் அந்த காலத்தில் நோய் நொடி நேரம் ரொம்ப போகாமல் இருப்பாங்க, ஈஸியாக வேலை கிடச்சிரும், கல்யாணம் நடந்துடும், குழந்தை பிறந்துடும், எது எப்போ நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துடும். அதெல்லாம் நடக்காத காரணம் என்ன, குலதெய்வம் அருள் இல்லாத தான் நடக்குது. இது மாதிரி தடைப்பட்டு போகுது, எல்லாமே லேட்டாகவே நடக்குது. அப்போது எந்த ஒரு விஷயம் லேட்டாக நடக்குதுன்னு பார்த்தா அப்போ குலதெய்வ அருள் இல்லைன்னு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் உங்கள் மூதாதையர் குலதெய்வமே பண்ணலை, ஏதோ சாமி கொண்டு போனாங்க, சாமி கூட தெரியாது அப்படி நினச்சிங்கன்னா, இதுக்கு ஒரு கடைசியாக ஒரு உபாயம் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிறந்த காலத்துலேருந்தே ஒரு தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை வழிபட்டு வந்துட்டுருப்பீங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கணும். எப்படி நம்ம ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னா கோயிலில் போய் முறைப்படி அந்த தத்து எடுத்து தத்து கொடுக்கணுன்னுவாங்க. அந்த குழந்தைய தத்து எடுத்துப்போம், தெய்வ குழந்தைன்னுவோம். சில குழந்தை வந்து பிறந்தது நல்ல நேரம் சரியில்லாமல் இருக்கும், அப்போ தெய்வத்துக்கு தத்து கொடுத்து அதை எடுத்துக்கணும். இப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னொரு பதிவில் விரிவாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வமே தெரியல, எதுவுமே நடக்கலை அப்படின்னா, நீங்கள் இஷ்டமாக வழிபடுற ஒரு தெய்வத்தை மனசார தேர்ந்தெடுத்து அந்த கோயிலுக்கு போய், நான் இன்னிலேருந்து உன்னை குலதெய்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு 3 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து அந்த தெய்வத்தை குலதெய்வமாக நீங்கள் போற்றி பாதுகாத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சி எல்லா வாழ்க்கையில் கிடைக்கிறது, நினைச்சது நடக்கிறது, கேட்குறது கிடைக்கிறது எல்லாமே நடக்கும். இது மாதிரி நடந்து வருவோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை மாதிரி நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.